கேக்குதா ப்ரோ? ப்ரோ கேக்குது ப்ரோ. ப்ரோ, இன்னைக்கு நியூஸ் பாத்தீங்களா? செவன் ஸ்டுடியோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல தலைவர் நடிக்கிறாருன்னு. உண்மையா எப்படி ப்ரோ? அது தெரில, நான் பார்த்தேன். கேட்கல, நான் அவர்கிட்ட கேட்டு சொல்றேன். ம் ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. நல்லா இருக்குமா? எப்படி இருக்கும் நடிச்சா? தெரியல ப்ரோ, தலைவர் ஸ்டைலா நடிச்சா நல்லா இருக்கும். மாரி செல்வராஜ் நியூஸ்ல. எனக்கு வேட்டையனே அவ்வளவா செட் ஆகல ப்ரோ. வேட்டையனோட அந்த வீடியோவே சரி பார்க்கலாம் எப்படின்னு. சமஸ்கிரீன் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்க. செவன் ஸ்கிரீன் தெரியல ப்ரோ, அவர் விஜய் ஃபேன் ஆச்சே. கலெக்ஷன்லாம் கம்மியா சொல்லுவாரா என்னன்னு தெரியல. அப்படியா? ப்ரோ, ரத்தனகுமார் போனார்ல, அது எதனால ப்ரோ? லோகேஷ் ப்ராஜெக்ட்ல இருந்து அவர் எந்த ஒர்க்னு படம்? போனாரா? 171 ப்ரோ. ஆமாம், அவரு தனியாக டைரக்ட் பண்றாருல்ல, அந்த படத்துக்கான ஒர்க் கொடுத்துருக்காரு. ரஜினி சைட்ல இருந்து யாரோ போஸ்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்காங்களா? இதை கிரியேட் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் தனியாக வந்து பட டைரக்ஷன் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சார். கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ, நான் இங்கே யூகேல இருக்கேன். நான் தெலுங்கு படம்லாம் நிறைய லொக்கேஷன்ஸ்ல புக்கிங் ஓகே. ஆரம்பிச்சிருச்சு. தமிழ் படம் ஒன்றுமே ஒரு சின்ன கம்மியான தியேட்டர்ஸ்ல தான் இருக்கு. இப்போ என் வீட்டு பக்கம்லாம் தமிழ் படம் நிறையா வரும். ஆனால் இன்னும் ஓப்பனே பண்ணல புக்கிங்ஸ் எதுவுமே. கண்டென்ட்டுக்காக வெயிட் இந்த ரெண்டு பண்ணுறாங்க. படமா? அயலானும் ஆமாம், அயலாந்து கேப்டன் மில்லரும் தான். அதெல்லாம் இன்னும் இங்கேயே ஆகல ப்ரோ. அப்படியா? ஓகே ஓகே. ஏன்னா குண்டூர்காரம் ஹனுமான் ரெண்டுமே வீட்டு பக்கத்துலேயே வருது. ஆனால் தமிழ் படம் ஒன்றுமே ஓப்பனே பண்ணல. அது தெரியல ப்ரோ. நான் ரெண்டு டீமோடய நம்ம பெரிய அட்ராக்ஷன் இல்லை. கேட்குறேன், நான் வேணா இது வேணா கேட்குறேன். கேப்டன் மில்லர் வேணும், நம்ம லைக்காக தான் ரிலீஸ் பண்ணாங்க, வரும்போது தான் கேட்குறேன். ஓகே ஓகே. ப்ரோ, அது ஏன் ப்ரோ இதுவுமே அவுட் இருக்க மாட்டா ஐமேக்ஸ்? இந்தியா தவிர ஓவர்சீஸ் மட்டும் ஐமேக்ஸ் சொல்லியிருக்காங்க. கேப்டன் மில்லரா? ஆமாங்க. தெரியலையே, சொல்லியிருக்காங்க. ஐமேக்ஸ்னு என்னால் ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல. கண்டென்ட் டெலிவரி அதனாலயா இல்ல? இதுக்குள்ள ரெண்டு படத்துக்குள்ள போல. வேணா கேட்டு சொல்றேன் உங்களுக்கு எல்லாமே. உங்களுக்கு எது ப்ரோ எக்ஸ்பிரஷன் ஜாஸ்தியா இருக்கு ரெண்டு படத்துல? ரெண்டு படத்தையும் ஃபர்ஸ்ட் நாளே பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்ச ஓப்பனிங் வந்து கேப்டன் பண்றதா இருக்கு. டே ஒன் ப்ரோ, டே அயலான் ஒன்னுக்கு ரிலீஸ் இருக்கும். கன்ஃபார்மா? எதுங்க ரிலீஸ் கன்ஃபார்மா ஏதாச்சும் போஸ்ட் பண்ணிடுமா? கன்ஃபார்ம் ரிலீஸ் தான். செட்டில்மெண்ட் இன்னும் இருக்கு, ஓப்பன் பண்ண பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. நாளைக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரிலாம் வரலாம். பட் அது சால்வ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆலம்படம் என்ன அப்படிதான், கடைசி வரலையும் வர மாதிரி இருந்துச்சு, அப்புறம் வராமலே போயிருச்சு. இல்ல அது வேற இது வேற இல்ல. கேக்குதா ப்ரோ? அது வேற இது வேற. ஆலம்பனம் வேற, அயலான் வேற. இதுக்கு ஒரு பெரிய பிசினஸ் இருக்கு. ஆலம்பனம் அப்படி இல்லை. அவ்வளவுதானே ப்ரோ? வராதா துருவ நட்சத்திரம் மாதிரி? வரும் 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 வரும். இந்த படம் ரிலீஸ் பண்ணுறோம், அந்த ப்ராஃபிட்டை வச்சு பிரிச்சு கொடுத்துருவாங்க. ட்ரெய்லர் பார்த்தேன் ப்ரோ. வாரிசு சரி. அது கேப்டன் மில்லர் நல்லா இருக்கு. செம்ம கட்ஸ், ஆக்ஷன்லாம் பயங்கரமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ப்ரோ? எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. ட்ரெய்லர் நல்லா சேஃப் தானே ப்ரோ? இருக்கு. மழை ரொம்ப பெய்யுதா? இல்லையா, அப்படிலாம் இல்லை. மழையா பெஞ்சது அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. மொட்டத்தனமான மழை பெய்யல, யூஸ்வலா பெய்யும் அந்த மாதிரி மழை பெஞ்சது. ப்ரோ, வாரிசும் சரி லியோவும் சரி அரவிந்த் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அவங்க கூட நீங்க டச்ல இருக்கீங்களா ப்ரோ? அவங்க ஸ்பேஸுக்குலாம் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. அவங்க தானே அயர்லாண்டும் ரிலீஸ் பண்றாங்க யூகேல. நான் கேட்குறேன். ஓகே.
ஹலோ 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 ஹாய் ப்ரோ. ஹலோ ஹாய் ப்ரோ, கேக்குதா? கேக்குதா ப்ரோ? கார்த்திக் ப்ரோ. கேக்குது சொல்லுங்க. கார்த்திக் ப்ரோ, என்னதான் அந்த பொங்கல் தீபாவளி டைம்ல சிவகார்த்திகேயன் அந்த தனுஷ் படம் வந்தாலும் அஜித் விஜய் அந்த அந்த படத்துக்குள்ள ஒரு என்ன சொல்றது செலிப்ரேஷன் அது மிஸ் ஆகுதுன்னு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. அது ஏன் அவங்க மிஸ் பண்றாங்கன்னு தெரியல. ஃபெஸ்டிவல் டைம் போன தீபாவளிக்கும் வரல, இந்த பொங்கலுக்கும் வரல. பட் என்னதான் இவங்க படமா இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு இது ஃபீல் இருக்க மாட்டேது. அந்த செலிப்ரேஷன் மோடு தீபாவளினா படம் அந்த ஒரு இது உங்களுக்கு எப்படி ப்ரோ? இதை முன்னாடி சொல்லியிருக்கேங்க. எல்லாமே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த லீவ் டேட்ல வந்து சின்ன படம் வந்தா ஓடிடும்னா அப்படிலாம் கிடையாது. இந்த ஃபெஸ்டிவல் டேட்டுக்கு வந்து பெரிய ஹீரோ படம் வந்தா மட்டும்தான் நல்லா இருக்கும். ஓகே, இது பட் இப்போ ஆனா வரல, அவங்க படம் எதுவும் வரல, அவங்க படம் எதுவும் வரல. வரல. நம்ம இப்ப தீபாவளிக்கும் தெரியல, வரல. அதுக்கான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு தெரியல. அதான் இவங்க ஏன் மிஸ் பண்றாங்கன்னு தெரியல. அந்த செலிப்ரேஷன் வந்து இப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது. சோ அந்த டைம் வந்து இல்ல ரெடி ஆகல இல்ல மிஸ் பண்றாங்கன்னு எனக்கு. இப்ப விஜய் படம் எதுவும் ரெடியா இல்ல. மிஸ் ஓகே பண்ணலங்க, ரெடியா இல்லைங்க. விஜய் படம் ரெடியா இல்ல, அஜித் படம் ரெடியா இல்ல, சூர்யா படம் ரெடியா இல்ல, ரஜினி படம் ரெடியா இல்ல. இப்படிதான். ஓகே லால் சலாம் தான் ரெடியா இருந்துச்சு ப்ரோ. என்ன படம்? லால் சலாம் ப்ரோ, ரஜினி படம் சொன்னீங்களே, லால் சலாம் ரெடியா இருந்துச்சு. அது ஒரு கெஸ்ட் ரோல் தானேங்க. அது ஒன்றும் ஃபுல் பிளஸ் ரஜினி பண்ணலாம். படம் தானே, கண்டிப்பா விஜய் சேதுபதி ஸ்பீச் பார்த்தேன் இன்னைக்கு. வந்து மாரி செல்வராஜ் சொல்றாங்க, உண்மையா? என்னது புரியல. இல்ல தலைவர் 171 வந்து மாரி செல்வராஜ் சொல்றாங்க, ரஜினியோட அடுத்த படம். அது பேச்சுவார்த்தையில இருக்கு, ரொம்ப நாளா இருக்கு, கன்ஃபார்ம் ஆகல. ஆனா 7 ஸ்கிரீன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா ப்ரோ? உங்களுக்கு தெரியுமே. இல்ல எல்லாமே பேச்சுவார்த்தையில தான் இருக்கு, இது கன்ஃபார்ம் ஆகல. கார்த்தி ப்ரோ, AK 63 ஆர்த்தி தான் பண்றாரா? அவர் தான் பண்றாரு, மைத்ரி ப்ரொடக்ஷன். ஓகே, அந்த அந்த விடுதலை பண்ணாங்களா, அவங்க பண்ணலையா? அவங்க மாறிட்டாங்கல்ல? இல்ல அவங்க பண்ணல. ஓகே, அது தீபாவளிக்கு வர சான்ஸ் இருக்கா ப்ரோ? அது கார்த்திகா விஜயோட அடுத்த படம் 160 கோடி சம்பளம் உண்மையா ப்ரோ தலைக்கு? 163. உண்மையா? உண்மை. என்ன கார்த்தி வலை பேசி சொல்ற மாதிரி அதே சொல்றீங்க திருப்பி? ஏன்னா அவ்வளவு போட்டு அஜித்தை வச்சு ரெக்கவர் பண்ணி. ஒரு நிமிஷங்க, நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன். இது ஆனா கார்த்திக் ப்ரோ ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா, 163 கோடி சம்பளம் இருக்கு. இல்ல அவங்க சொல்ற ஒரு விஷயம்னா படம். ஹலோ சொல்லுங்க ப்ரோ. இல்ல இவ்வளவு சம்பளம் கொடுத்துட்டு அஜித்துக்கு அவ்வளவு மார்க்கெட்ல இல்ல, அவளை வச்சு ரெக்கவர் பண்ண முடியுமான்ற படம். ஏன் ப்ரோ மார்க்கெட்ல இருந்து ஆல்ரெடி என்னங்க அவருக்கு சொல்றீங்க? துணிவு ஹிட் எங்கீங்க வசூலே பண்ணது இல்லையே. வலிமை நெகட்டிவ் தான், அதுவும் நல்ல கலெக்ஷன். ஏங்க அது ப்ரொடியூசருக்கு ப்ராப்ளம், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ப்ரொடியூசர் பணம் போடுறவங்களுக்கு தெரியாதா கலெக்ட் பண்ண என்னன்னு? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஆமா ப்ரோ, அந்த ஃபீல்ட்ல இருக்கிற அவங்களே 173 கோடி சம்பளம் தராங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்க பணத்தை போடுறாப்ல. தெலுங்கு ப்ரொடியூசர் ப்ரோ, தெலுங்கு ப்ரொடியூசரே தலையை நம்பி அவ்வளவு கோடி தராரு. அப்ப பாத்துக்கங்க, இன்டூ 2னா ஒரு 163 இன்டூ 2 இல்ல இன்டூ 3னா பாக்ஸ் ஆபீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. கார்த்திக் ப்ரோ, இந்த வலைபேச்சில சில விஷயங்கள்லாம் அவங்க இன்னும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா? டெய்லி ஏதாவது ஒரு சேனல்ல பேட்டி கொடுத்துட்டு இருக்கானுங்க. அது என்ன, அது நெகட்டிவா ஆகுதா பாசிட்டிவா? அதை ஒண்ணுமே புரியல ப்ரோ. எல்லாரும் போய் வேற பேட்டி வேற எடுக்கிறாங்க தனித்தனியா. அது எப்படி ப்ரோ? அது எதுனா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா சினிமாவுக்கு? சினிமாவுக்கு நல்லது கெட்டதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கு பர்சனலா நல்லா கெயின் பண்ணிக்கிறாங்க, நேம் பணம், அதுக்காக பண்றாங்களா இல்ல இவங்க
சில விஷயங்கள்லாம் அவர் பக்கத்துல இருந்து பார்த்தபடியே சொல்றாங்க. அது கேக்குறேன். நியூஸ் அப்படிதாங்க சொல்லுவாங்க எல்லாருமே. நீ நியூஸே சொல்லக்கூடாதுன்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க? இல்ல நியூஸ் சொல்லட்டும். இந்த பிஸ்மிலாம் சொல்றத பாத்தீங்கன்னா அவர் என்னமோ ரொம்ப நல்ல ஒரு மாதிரியும், எல்லாரும் இவரு தான் ரொம்ப நல்ல ஒரு மாதிரியும் எல்லார பத்தியும் தப்பு சொல்லிட்டு இருக்காரு. யூகேல மெசேஜ் போட்டேன், ஒரு அகிம்சால சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஓப்பன் பண்றாங்களாம் யூகே. கேப்டன் மில்லர் ஐலாண்ட் ரெண்டுமே நாளைக்கு ஓப்பன் ஆயிடும். ஓகே தேங்க்யூ. கார்த்தி ப்ரோ கேக்குதா? ப்ரோ கேக்குது ப்ரோ. இந்த எல்ஐசி மூவி டைட்டில் இஷ்யூன்னு சொன்னாங்களா, அது என்ன ப்ரோ? ஆமா, நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க எல்ஐசில இருந்து. அந்த படத்தோட டைட்டிலே எல்ஐசி கிடையாது, லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் தான். அது உங்க ரிப்ளை அனுப்புவாங்க. அந்த படத்தோட டைட்டில் அது கிடையாதுங்க, அது கிடையாதுங்க. எல்ஐசின்னு யூஸ் பண்ணலையே. சொல்லியிருக்காங்க. அதாங்க எல்ஐசி டைட்டிலே கிடையாதுல்ல. அவங்க ரிப்ளை அனுப்புவாங்க. இந்த கோட்டுன்னு ஒருத்தர் டைட்டில் வந்து என்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணார்ல, அப்போ கோட்டுன்னு டைட்டிலே கிடையாதுங்க, இது வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லி அவங்க போட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அது அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பார்ப்பாங்க. அது யூஸ்வலாக இருக்கிறது தான். டைட்டில் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போவாங்க, பார்ப்போம். ஆனா விஜயோட அடுத்த படம் கார்த்திக் சூப்பர்ராஜ் தான் கன்ஃபார்ம் தானோ? அடுத்த படம் அவன் கமிட்டே பண்ணலையே எதுவும். இல்ல அது நிறைய பேர் சொல்றாங்க நெல்சன் இல்லைன்னா கார்த்திக் சூப்பர்ராஜ் தான் இருப்பாங்க, சன் பிக்சர்ஸ் கன்ஃபார்ம்டு. அதெல்லாம் கிடையாது. கார்த்தி ப்ரோ, இன்னைக்கு விஜய் சேதுபதி பிரஸ் மீட் பாத்தீங்களா? மேரி கிறிஸ்மஸ். இல்லையே, பார்க்கல. என்ன சொன்னாரு? ஒருத்தர் வந்து ஹிந்தி, நம்ம தமிழ்நாடு அரசே வந்து ஹிந்தி எதிர்ப்போம் அந்த தான் இருக்கு, நீங்க என்னன்னா ஹிந்தியில போய் படம் பண்றீங்கன்றதுக்கு, யாரும் வந்து இங்க வந்து ஹிந்திய படிக்க வேணாம்னு சொல்லல, ஹிந்திய வந்து திணிக்காதீங்க தான் சொல்றாங்கன்ட்டு ரிப்ளை கொடுத்திருந்தாரு. ஆமா, கரெக்டா சொல்லியிருந்தாரு. அதான் பாத்தீங்களா கேட்கலாம். நான் பார்க்கல. அப்படி சொல்லியிருந்தாருன்னா கரெக்டா தானே சொல்லியிருக்காரு. நீங்க இந்த போராட்டமே எப்படி வந்துச்சுன்னா இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம். அதான் அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தான் வந்துச்சு. இந்தி இம்போஷன் அப்படிதான் சொன்னாங்க, ஆரம்பிச்சாங்க. ஹிந்தி எதிர்ப்புன்னு மாத்திட்டீங்க, அந்த வார்த்தையை விட்டுட்டு ஹிந்தி எதிர்ப்புன்னு மாத்திட்டீங்க நீங்க. இப்ப இந்த சோசியல் மீடியால இருக்கவங்க, இப்ப இருக்க திமுக, இந்த திமுக இவங்கெல்லாம் மாத்திட்டாங்களே தவிர இந்தி திணிக்கிறது தான் அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப அது பண்ணது யாரு? காங்கிரஸ். அது கூட கூட்டணி தான் இப்போ உட்காந்துருக்காங்க திமுக. இவங்க தான் பேசுறாங்க ஹிந்தி எதிர்ப்புன்னு. ஸோ ஹிந்தி யாருமே எதிர்க்கவே முடியாதுங்க, எந்த லாங்குவேஜும் யாரும் எதிர்க்க முடியாது. ஹிந்தி திணிப்பு தான் எதிர்ப்பு. அதுதான் அப்படிதான், ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தான் ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு காங்கிரஸ்டா. இங்க காங்கிரஸ் ஒரே கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஹிந்தி எதிர்ப்பெல்லாம் இப்ப எப்படிங்க ஒரு லாங்குவேஜ் எதிர்க்க முடியும்? கார்த்தி ப்ரோ, ஹிந்தி எதிர்ப்புன்னு இவங்க சொல்றேன். நான் என்னோட எக்ஸாம்பிளே சொல்றேன். ஆக்சுவலா சென்னையில ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து பாம்பே பேஸ்ட் கம்பெனி. ஆக்சுவலா நாங்க ஹிந்தி கத்துக்கிட்டேன், பேசி பேசி ஹிந்தி கத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து அவங்க டெல்லி அங்க பிரான்ச் எல்லாம் போட உள்ள அவங்க வந்து என்ன இங்க இருந்து அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஈஸியா இருந்தது, எனக்கு ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. ஸோ லாங்குவேஜ் கத்துக்கிட்டா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பெனிஃபிட் தானே தவிர அதை வந்து இவங்க இதை எடுத்துக்க கூடாது. என்ன நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். நான் நல்லா ஹிந்தி பேசுவேன். அதுக்கப்புறம் நான் இந்தியாவில் ஒரு 4-5 இடத்துல ஒர்க் பண்ணேன். தமிழ்நாட்டை தாண்டி ஒர்க் பண்ணா ஹிந்தி தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து அங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ண முடியும், ஈஸியாவும் இருக்கும். கவர்மெண்ட் ஆஃபீஸ் நீங்க போனாலும் சரி, பேங்க்ல போனாலும் சரி, ஹிந்தி தெரிஞ்சா மேனேஜ் பண்ணிடலாம் அங்கெல்லாம். ஸோ அதை வந்து எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கத்துக்கிறது நல்லதுதான். விஜய் சேதுபதி அவ்வளவு பீக்ல இருந்தாரு, இப்போ ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் கூட அவருக்கு மேரி கிறிஸ்மஸ் கிடைக்கல. இவர் ஒன்லி ஏஜஸ் மட்டும் தான் டிக்கெட். அது டப்பிங் படம் இல்ல, டப்பிங் படமா தானே வருது. டப்பிங் படத்துக்கு என்ன வருதோ அதான் வரும். அவர் நடிச்சிருந்தா கூடமே அது டப்பிங் படம் தான் பார்ப்பாங்க. ஹலோ, சரி, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. இந்த பிஎன்சில ப்ரோ, இப்போ ரஜினி கமல்ல அவங்க எந்த பேசிஸ்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் சொன்னாங்கன்னு தெரியல. என்னை பொறுத்தளவுக்கு பிஎன்சில
நான் ரொம்ப ஒரு 10th படிக்கிறப்பெல்லாம் எங்க ஊரே விஜயகாந்த் ரசிகர் தான். எங்க ஊர்னா ஒரு 500 குடும்பங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ஊரே விஜயகாந்த் ரசிகர் தான். அப்படி இருக்கோல அங்க டிஎன்சியில வந்து விஜயகாந்தும் ரஜினிக்கு தான் காம்படிஷன் அதிகமா இருந்தது. ஏல மட்டும்தான் ரஜினி கமலுக்கு. ஸோ அப்படி இருக்கோல இவங்க ரஜினி கமல்னு எப்படி இவங்க செக்ரிகேட் பண்ணாங்க? அது கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு எனக்கு. ஆக்சுவலா ரஜினி விஜயகாந்த் தான் வந்திருக்கணும். ஸோ ரஜினி கமல் இவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க? அதான் அது கொஞ்சம் கிளாரிட்டி பண்ண முடியுமா? அது எப்படின்னா அவங்க கொடுக்குற ஹிட் ரேஷியோ இன்னைக்கு யாரு வந்து லைம்லைட்ல இருக்காங்க அதை பொறுத்துதான் இருக்கும். அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா ராமராஜன் படம் அதிகமா ஓடி இருக்கும். இல்ல ராமராஜன் படம் இவங்களோட அதிகமா ஓடி இருக்கும். ராமராஜன் ஓடி இருக்கும், பிரபு ஓடி இருக்கும், கார்த்தி ஓடி இருக்கும், இதெல்லாம் ஓகே அந்த மாதிரி இருக்கும். பட் லாங் ஸ்டாண்டிங் யார் நிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதுதாங்க பேரா நிலைச்சு நிக்கிறது எப்படிதாங்க நிக்கும். அதான் தியாகராஜ பாகவதர் நடிக்கும் போது நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. பட் அவர் பேர் தான் நிக்குது. எம்ஜிஆர் நடிக்கும் போது, சிவாஜி நடிக்கும் போது எவ்வளவு பேர் முத்துராமன் நடிச்சாரு. அதுக்கு சொல்ல வரல, எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா அந்த 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 கிராமங்கள் எல்லா சைடுமே விஜயகாந்துக்கு தான் மன்றங்கள், ரஜினிக்கு தான், கமலுக்கு கிடையாது. கமல் படம் ஓடவும் ஓடாதுங்க. நான் சொல்றது இந்த ஊரே வந்து அதுக்கு சொல்றேன். அந்த மாதிரி இருந்தது வச்சுக்கிட்டு இல்ல அப்படி இல்ல, மன்றங்கள் வச்சுக்கிட்டுலாம் ஃபேனை வந்து கனெக்ட் பண்ண முடியாது. இவ்வளவு மன்றம் இருக்கு, இவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லப்பா, அப்படிலாம் கணக்கே பண்ண முடியாது. யார் படம் ஓடுதோ அவங்க வந்து அவங்க படம் தான், அவங்க தான் பெரிய ஆள். அப்படிதான் எல்லா காலகட்டத்துக்குமே மாறிட்டே இருக்கு. விஜயகாந்த் இருந்தாரு. ஆமாங்க, விஜயகாந்த் எங்க இருந்தாரு? கமல் படம் வந்து தசா வரும்போது, விஸ்வரூப வரும்போது விஜயகாந்த் எங்க இருந்தாரு? ஒரு அரசியலுக்கு வந்ததுக்கு முன்னாடியுமே சொல்றேன். அதுக்கு முன்னாடியுமேங்க, அதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க. நான் சொல்றது தவசி வரைக்கும் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து ஓகே நீங்க சொல்றது ஓகே. நான் சொல்றது அந்த காலகட்டத்திலுமே சொல்றேன். அந்த கேப்டன் பிரபாகரன், அந்த மாநகர காவல், புலன் விசாரணை, அந்த டைம்ல கமலா ரஜினி விட தாண்டி போயிருப்பாரு அவரு. அப்படி சொல்றேன். அதாங்க ஒரு சில படத்துல அது நடந்திருக்கு. விஜயகாந்துக்கான மார்க்கெட் இருந்திருக்கு. அதை வந்து நீங்க திரும்ப திரும்ப சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக்ங்க. அவ்வளவுதான். திரும்ப திரும்ப அதாவது மென்மேலும் புகழ் அடையாவிட்டால் பெற்ற புகழும் மங்கி போகும். அந்த மாதிரிதான் அது வந்து. அவர் வந்து ஒரு ஹிட் கொடுத்துட்டாருன்னு முடிஞ்சு போச்சு. அப்ப சூர்யா வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அயன் ஆதவன் வாரண மாதிரிலாம் வரும்போது சூர்யா வந்து விஜய் அஜித்தோட பீக். சிங்கம் வரும்போதெல்லாம் வந்து இவங்க 2 பேர்த்தோட அதிகம் அவரோட மார்க்கெட். தெலுங்குலயும் அதிகம், தமிழ்லயும் அதிகம். பட் அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணியிருந்தாருன்னு இன்னைக்கு இருப்பாரு. இன்னைக்கு வந்து கம்மியாயிடுச்சு. அவ்வளவுதான். நாளைக்கு அவர் வரலாம். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணோம்ல. எல்லாமே வந்து மெயின்டைன் பண்றதுல தான் இருக்கு. இல்லைங்க அந்த காலத்துல இருந்தாங்க ஓகே. அதுக்கப்புறம் கமலஹாசனுக்கு மார்க்கெட் கம்மியா தான் இருந்துச்சு. விக்ரம்னு ஒரு படம் வந்து திரும்ப தூக்கிடுச்சுல. அவரு திரும்ப வந்து லீக்ல பெரிய நம்பர் டாப் 5ல வந்துட்டார்ல. சரி அதான் கேட்டுட்டேன். ஏன்னா ஆக்சுவலா இன்னமும் எங்க ஊர் எல்லாமே விஜயகாந்த் ரசிகர் தான். சோ அதனாலதான் கேட்டேன் அது எப்படி சாத்தியமாச்சு. அப்படி அந்த டவுட் இருந்துட்டே இருந்தது. விஜயகாந்த் ரசிகர்லாம் யாருங்க தியேட்டருக்கு போனாங்க? அவர் படம் கடைசியா இந்த படத்தை வந்துச்சு. இந்த படம் வந்து ஹிட் ஆச்சு. தவசி தான் நினைக்கிறேன். தவசியெல்லாம் எப்போ வந்த படங்க? அதுக்கப்புறம் எவ்வளவு படம் நடிச்சிருக்காரு அவரு. ரமணா தானே ப்ரோ கடைசி ஹிட்? ரமணா நினைக்கிறேன். வானத்தை போலயா அந்த படம் ப்ரோ? ரமணா வானத்தை போல முன்னாடி வந்துச்சு. ரமணா தான் லாஸ்ட் ஹிட் நினைக்கிறேன். 2004 தேடுற இடத்துல ரஜினி கமலும் இல்ல. இந்த படம் ஒண்ணுச்சுங்க, அந்த படம் ஒண்ணுச்சுங்க. தேடுற இடத்துல அவங்க இல்ல. சோ அவங்க வந்து அதுக்கப்புறம் படம் நடிக்கல அவரு. அதனாலதான் 2005 அரசியலுக்கு வந்துட்டார்ல. அதுக்கப்புறம் படம் நடிக்கல அவரு. அதுக்கு முன்னாடியுமே வந்து தர்பு, விருதுகிரி அவர் கடைசியா நடிச்ச படம். நான் சொல்ற மாதிரி அரசியலுக்கு வரப்ப விருதுகிரி, அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடிச்ச படம் நடிச்சது. அது தர்மபுரி நடிச்சாரு. நிறைய நடிச்சாருங்க அவரு. தர்மபுரி நடிச்சாரு. கச்சேந்திராலாம் அதுக்கப்புறம் வந்த படம் தான் நினைக்கிறேன். பேரரசுன்னு ஒரு படம் வந்து நினைக்கிறேன். பேரரசு சபரின்னு ஒரு படம் இருந்துச்சு. இதெல்லாமே ஓடலையே. கார்த்தி ப்ரோ
ப்ரோ ப்ரோ படம் ஷூட்டிங்க்குலாம் போவீங்களா ப்ரோ? ஏதாவது எப்பயாவது போகுங்க, ரொம்ப ரேர். என்னாச்சு சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல சும்மா கேட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருக்கா அப்படின்னு. போவோம் எப்பயா ரேரா ஓகே ஓகே. ஒரு சில படங்கள் போவோம், சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு அவ்வளோதான். மற்றபடி அது டெக்னிக்கலாக என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. கார்த்திக் ப்ரோ, யாராவது ஒரு ஆக்டருக்கு பிஆர்ஓ ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ரோ, பெட்டரா இருக்கும். சார் நானா? ஆமா ப்ரோ. ஏன் அப்புறம் அடுத்து நீங்க மேல போக வேணாமா? இப்படியே இதுலயே இருந்துட்டீங்கன்னா ஏன் ப்ரோ கஷ்டங்கிறீங்களா? இல்லை ஈஸி தானே உங்களுக்குலாம்? அப்படிலாம் இல்லை ப்ரோ, நம்ம அது டார்கெட்டும் கிடையாது. இல்ல ப்ரோ, ஏதாவது ஒரு டார்கெட் வச்சு செட் பண்ணிப்பாங்க ப்ரோ, அப்படிதான் நல்லா இருக்கும். இல்லை இப்போ யாருக்காவது நல்லா பிஆர்ஓ பார்த்துட்டு இருக்கானா, பிஆர் பார்த்துட்டு இருக்கானா? நான் இல்ல இல்ல இல்ல, நான் எதுக்காக சொல்றது சொல்ல வரீங்க? நெக்ஸ்ட் லெவல் சொல்றேன், நெக்ஸ்ட் லெவல் சொல்றேன். நீங்க ஒரே இதான் எதுக்காக இல்லாம எதுக்காக சொல்ல வரீங்க? எதுக்காக சொல்ல வரீங்க? இல்ல நீங்க இந்த ஒர்க்ல நல்லா பண்றீங்க இல்ல, அதனால சொல்ல வரேன். நெக்ஸ்ட் பிஆர்ஓ போனா இன்னும் பெட்டரா இல்லை இருக்குமே. என்ன என்ன பார்த்துட்டேன் அப்படி? இல்லைங்க, இந்த ப்ரொமோஷன் அந்த இது இல்ல, நாலேஜ் ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கு. ஸோ இன்னும் டெவலப் பண்ணா இன்னும் நெக்ஸ்ட் இதுக்கு போலாமே, அதுக்கு சொல்றேன். இந்த படம் நல்ல ஐடியாலாம் வச்சிருக்கீங்கல்ல, இது ஓடும் ஓடாது அந்த இந்த கணிக்கிறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கு சொல்றேன். அதெல்லாம் படம் பார்த்துட்டு 1000 பேர் சொல்லலாம், படம் பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்றது ரொம்ப கஷ்டம். அப்படியே ப்ரோ, கதை கேட்டு சொல்ல முடியாது உங்களால? இப்போ ஒரு கதை கேட்குறீங்கன்னா இந்த படம் ஓடுமா ஓடாதுன்னு அந்த சொல்ல முடியாது ப்ரோ, கஷ்டம்ங்கிறீங்களா? நம்ம ஆமாங்க, ரொம்ப கஷ்டம் தான். ஓகே. கதை கேட்கறப்ப நல்லா இருக்கும், அதை எக்ஸிக்யூட் பண்ணி எடுக்கிறது ப்ராப்ளம் வந்துன்னு சொல்ல வரீங்க, அது மாதிரி இஷ்யூ ஆகும்ல? அதெல்லாம் நிறைய இருக்கு bro. என்ன குப்பி? சொல்லுங்க ப்ரோ. ஹலோ, என்ன குப்பி? என்ன ப்ரோ இது சண்டே டூ 7 ஸ்கிரீன்ஸ்ல ஊர் பண்றாராமா, ரஜினி பண்றாருன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு, உண்மையா? அதெல்லாம் தெரியல எனக்கு, நான் அவர்கிட்ட கேட்கவும் இல்லை. நான் வேணா நாளைக்கு கேட்டு சொல்றேன் அவர்கிட்ட. ஓகே ஓகே ப்ரோ. அப்படி பண்ணா நல்லா இருக்கும். அதுக்கு மாரி செல்வராஜன் சொன்னாங்களே கூட. ஏன் இதெல்லாம் என்ன இருக்கு? என்ன ப்ரோ மாரி செல்வராஜ் ரஜினி வச்சு ஒன்னும் மாரி செல்வராஜ் அவரு சொதப்பிடுவாரு இல்ல உதயநிதி ஸ்டாலினை வச்சு இட்டு கொடுத்தாருங்க. ப்ரோ. ஹிட்டுதான் இல்ல ப்ரோ, நான் சொல்றது எப்படி சொல்றது, இப்ப ஒண்ணு ரஜினிக்காக காம்ப்ரமைஸ் பண்ணணும், இல்லையா ரஜினி வந்து அவர் டோன்ல அடிக்கணும், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் நல்லா இருக்கும். அது தெரியல என்ன மாதிரி கதை அப்படின்னு தெரியல. இப்போ அப்படி ஒரு காம்பினேஷன் இருக்கானு தெரியல, கேட்டு சொல்லுவாங்க. பட் 7 ஸ்கிரீன்ல வந்து அவங்க ப்ரொமோஷன்லாம் கரெக்டாக பிளான்னா படம் எடுப்பாங்க, டேட் போடுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாருமே போன வருஷம் சொல்லும் போதெல்லாம் வந்து சும்மா வந்து சொம்படிக்கலாம் அதுன்னு பேசுனீங்க. இப்போ எந்த படங்க இந்த வருஷம் எந்த ஒரு படம் டேட் போட்டு ரிலீஸ் பண்ணுறாங்களா? அந்த லோகேஷ் கனகராஜா குறைய பேசிட்டு இருந்தாரு, டேட்லாம் சொல்லி ரிலீஸ் பண்ணதுனால தான் எனக்கு பிரச்சனை. ஏதோ ஒரு படம் டேட்டு தெரியுதா உங்களுக்கு, இந்த இந்த டேட்லாம் வரப்போகுதுன்னு? லியோ அந்த டேட்டை எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் யோசிச்சு பாருங்க. 5 நாள் லீவு ப்ராப்பராக அந்த மாதிரி ரிலீஸ் பண்ண. எந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க, எந்த படம் பிஸ்னஸ் முடிச்சாங்க, அதெல்லாம் பண்ணாங்களே. இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க் இருக்கு. ஐமேக்ஸ் நீ பேசிட்டு இருக்கீங்க, ஐமேக்ஸ்லாம் கொண்டு வந்தது எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க இல்லையா? அப்போ அது வந்து இல்ல ப்ரோ, நான் ப்ராப்பராக அவங்க சன்ரைஸ் பண்ணுவாங்க. நான் எந்த படம் சொல்றேன். வந்து எந்த இல்லை இல்லை எந்த படம் வந்தாலும் பண்ணுவாங்க. ரஜினி படம் வந்தாலும் அவர் பண்ணுவார். அது வருமானு தெரில, என்ன பண்ணுவார் ப்ரோ. அவர். அப்படி பண்ணதுனால தானே ப்ரோ செகண்ட் ஹாஃப் அடி வாங்கிச்சு லியோல. அது வந்து அவர் சொல்ற சப்ப காரணம். அதுக்கு பதில் எப்பயே சொல்லியாச்சு. இந்த கதை எப்போ எழுதின கதை, 5 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி சூர்யா சொன்ன கதை. 6 மாசம் வந்து சோஷியல் மீடியா விட்டு போறேன்னு சொல்லிட்டு அவர் போய் எழுதின கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ரீமேக்கு, ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்க்கு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல எப்போ இன்னும் ஒரு 6 மாசம் கொடுத்தா மட்டும் சரி ஓகே. நானே கேட்குறேன், ஒரு படசே ஒரு ஒரு 10 நிமிஷம் சரியில்லை, 15 நிமிஷம். செகண்ட் ஹாஃபே டோட்டலாகவே திரும்ப திரும்ப பேசினா நம்ம டிகிரேட் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து டைமுக்கும்
நீங்க ஒரு படத்தை எடுக்கிறீங்க, அந்த மேக்கிங் சரியில்லை, சிஜி எனக்கு சரியா வரல, அதனால எனக்கு டைம் கிடைக்கலன்னு பேசினா ஓகே. கதைன்றதை முன்னாடி எழுதிட்டு போறது தானுங்க ஒரு படத்துக்கு. ஒரு படத்துக்கு கதை வந்து முன்னாடி எழுதி தானே ஷூட் பண்ண போறோம். மேக்கிங்ல தாங்க பிரச்சனை டைமுக்கு. இப்போ இந்த மாதிரி நான் ஒரு ஃபைட் எடுக்கலாம்னு நினைச்சேன், இது எடுக்க முடியல. அந்த டைம்ல வந்து அந்த நான் போய் வந்து லண்டன்ல இந்த ஃபைட் எடுக்கலாம்னு நினைச்சேன், அந்த இடத்துல அங்க வந்து பர்மிஷன் கிடைக்கல, அதனால இங்க எடுத்துட்டோம். அங்க எடுத்துருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஓகே, இங்க கதை தாங்க பிரச்சனை. அப்புறம் சும்மா ஃபிளாஷ்பேக்கே பொய்ன்னு ஒரு உருட்டுவாரு. அதுக்கப்புறம் எனக்கு டைம் கொடுத்துருந்தா அப்படி பண்ணியிருப்பேன்னு உருட்டுவாரு. ஸோ அவர் உருட்டுலாம் சரி ஓகே, அப்படி பண்ணியிருந்தா மட்டும் என்ன வந்திருக்கும்? இந்த ரிலீஸ் டேட்ல இருந்து தள்ளி வச்சிருப்பீங்க. இப்போ தீபாவளிக்கு லீவே இல்லை, தீபாவளி ஒரே ஒரு நாள் தான் லீவ் இருந்திருக்கும். தீபாவளி ஒரு 100 கோடி ரூபா கலெக்ஷன் கம்மியா இருக்கும் ஈவோல. ஓகே, அதுல இருந்து தள்ளி வச்சிருவோமா, டிசம்பருக்கு போயிருப்பீங்க. அதுல இருந்து தள்ளி வச்சிருவோமா, பொங்கலுக்கு போயிருப்பீங்க. இப்படிதானே போவோம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பா சொல்லிட்டாரு, அதுக்காக போட்டு அடிக்கிறீங்க. இப்போ தப்பா சொல்றதுனா, உங்க தப்பை தூக்கி இன்னொருத்தர் மேல வைக்காதீங்கன்றாங்க. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு இருந்து வேறங்க, இவனாலதான் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றது தப்பு இல்ல. ரொம்ப இல்ல, அது தப்புதான் ஆக்சுவலா. அவரு அது இதுவும் அது மீன் பண்ணி சொல்லல. அவரு இவரு இந்த அவரை பிரைஸ் பண்ணி சொல்றேன்ற அது எங்க பேர்ல சொன்னாரு? அதையுமே எங்க சொன்னாரு? ஃபைட் கிளப்போட இல்ல, இன்டர்வியூல சொன்னாரு. இவங்க எல்லாம் 2 அதான் வருஷம் 3 ஃபைட்ல வருஷம் படம் எடுக்கிறாங்க. ஃபைட் கிளப் எப்படி இருந்துச்சு நீங்களா பாத்தீங்களே? அவரும் பார்த்திருப்பாரு ஃபைட் கிளப்லாம். 2 வருஷம் எடுத்துட்டீங்க, 3 வருஷம் இல்ல, எடுத்துட்டீங்க, என்ன அந்த இருந்துச்சு அந்த அதுல? படத்தை பார்த்துட்டு இல்ல அவர் வரது மாதிரி எதுக்கு ப்ரொடியூசர் பண்ண ஒத்துக்கிட்டாரு? அதுக்கு எதுக்கு இன்டர்வியூல உட்காந்தாருன்னா எனக்கு தெரியல. இன்டர்வியூல மைக்கு கிடைக்குது, ஆப்போசிட்ல ஒருத்தர் கேள்வி கேட்கறன்றது என்னத்தையா ஒன்று வளர விடையதா இஷ்டத்துக்கு? ப்ரோ அவரால் தானே ப்ரோ 600 கோடி விஜய் அண்ணாவால கரெக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. ஆமாங்க, அதுக்கு ரிலீஸ் டேட்டே ஒரு பிளஸ் தானே. யாருமே இங்க குறை சொல்லலைங்க, அவரு தாங்க குறைய பெஸ்டார். அதுக்கு தான் பதில் கொடுக்குறோம், அவ்வளவுதான். அது யாருமே குறை சொல்லலைங்க. சரி அது ப்ரோ, அவர் இப்ப விஜய் லியோ குறை 2 சொன்னாரா, வருமா? ப்ரொடியூசர் சொன்னாரா? யாருமே சொல்லல. லியோ லியோ 2 டூ லியோ டூ பார்க்கணுமா என்ன? இல்ல வேணாம் ப்ரோ. எல்சிஓ விட்டு அந்த லியோ கேரக்டரே எடுத்துட்டா நல்லா இருக்கும்னு தோணுது ப்ரோ. அதெல்லாம் தெரியலங்க, பார்ப்போம். ப்ரோ எல்சின்னு நீங்க தான் ஹைப் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்க. மற்றபடி அது முன்னாடின்னு சொல்லிருக்கோம், தேவையில்லாத வேலை தான். ப்ரோ எது அந்த லியோ ஷார்ட் ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்றோம். எல்சிஓ ஷார்ட் பிலிம் 2 வாரத்துல அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொன்னாரு, இன்னும் வரலையே ப்ரோ. தெரியலங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க, பேட்டி எடுத்தவங்க போய் கேளுங்க. லோகேஷ் கனகராஜ் ட்விட்டர்ல பிளாக் பண்ணிட்டாரு ப்ரோ. ஏன்னு ஏன், தெரியல. என்ன பண்ணீங்க? தெரியல ப்ரோ எதுக்குன்னு. அன்னைக்கு போயிட்டு பாக்குறேன், லோகேஷ் கனகராஜ் ப்ளூ சட்டை மாறன் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. சுட்டமாறன் பிளாக்கா? ஆமா ப்ரோ. சுட்டமாறன் பிளாக் பண்ற அளவுக்கு பண்ணிட்டீங்க? கொஞ்சம் ஏதாவது திட்டிருப்பீங்க. அதிகமா உண்மையை பேசுவேன் ப்ரோ, மேபி அதனால. என்ன பேசுனீங்க? தெரியல ப்ரோ, நிறைய பேசியிருக்கேன் ப்ரோ. அவர் எப்போ பண்ணாருன்னு தெரியல. நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடிலாம் பிளாக் பண்ணி வச்சிருந்தாரு ப்ரோ. இப்பதான் பார்த்தேன் 2 weeks முன்னாடி. கார்த்திக் ப்ரோ, ஒரு டவுட்டு. இவர் விஜயகாந்த் வந்து பொலிட்டிக்கல் கெரியர் வந்து அவருக்கு டவுன் ஆனது வந்து ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் வச்சது தானே. அது அது எதனால அவர் ஏடிஎம்கே கூட வச்சாரு? அவர் டிஎம்கே கூட ஏன் வைக்கல அந்த டைம்ல? அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் பொலிட்டிக்கல் கேரியர் வந்து டவுன் ஆனது வந்து அவருடைய ஹெல்த் இஷ்யூ. அவர் அப்பயே வந்து 2011 அவர் நின்று ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக இல்ல ப்ரோ, வந்துட்டாரு, 2வது கட்சி அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல. அவங்க வந்து ஃபுல்லா காசு அதுக்கு கொடுத்து எல்லா எம்எல்ஏயும் வாங்கிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் ஆச்சுல்ல. அவங்க எதிராக தானே அதுக்கப்புறம் பேசினாரு, ஜெயலலிதாக்கு எதிராக தானே இருந்தாரு. அவர் சட்டசபையில எதிராக தாங்க பேசினாரு. அப்பயே வந்து அவருக்கு வந்து இந்த ஹெல்த் இஷ்யூலாம் வந்துருச்சு, நர்வஸ் வீக்னஸ்லாம் வந்துச்சு, அடிக்கிறது திட்டுறது இதெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம்
அப்பயே பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் பேசினாங்க. அதுக்கப்புறம் 2016 வந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வச்சாங்க. அந்த கூட்டணியில இருக்கவங்க எல்லாருமே திருமாவளவன்ல இருந்து எல்லாருமே அவர் ட்ரோல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. பாண்டே கூட ஒரு இன்டர்வியூல கேட்டிருப்பாரு, இப்படிலாம் வச்சுக்காந்த ட்ரோல். ஓகே. ஸோ அப்போ ஹெல்த் இஷ்யூ தான் அது. ஏடிஎம்கே அப்படி கிடையாது. ஏடிஎம்கே டிஎம்கே வரங்க இண்டிவிஜுவலோட வெற்றி தோல்வி எல்லாமே அவங்க தனிப்பட்ட முடிவுல அவங்க எடுக்கிற முடிவு தான் அரசியலை பொறுத்த வரைக்கும். இல்ல ஏடிஎம்கே டிஎம்கேக்கு டிஎம்கே மாற்றா தானே இவர் வந்தாரு. அவர் வந்து அந்த அலையன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணின்னு போனதுதான் வந்து ஒரு பேட் இதா மக்கள் அதை பார்க்கணும். இல்ல 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 அந்த இதுலயும் வந்து பயங்கரமா ட்ரோல் ஆயிடுச்சு. அவர் பேசின கேம்பெயின் பண்றது எல்லாமே ட்ரோல் ஆயிடுச்சு அந்த டைம்ல. ஆமா, மீம்ஸ் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் 2016 அந்த டைம்ல. அவருக்கு என்ன ப்ரோ ஆப்ரேஷன் பண்ண அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்தது. ப்ரோ அவரையும் ப்ரோ டிஎம்கே கூட கூட்டணி வைக்கல. அவர் ஆரம்ப காலத்துல இருந்து திமுக 2006 அந்த டைம்ல வந்து வரும்போதே வந்து அவரு ஒரு கல்யாண மண்டபத்தை இடிச்சு இதெல்லாம் பண்ணி அவரு திமுக மேல ஒரு விருப்புல தான் இருந்தாரு. அப்போ வந்து கலைஞர் மேல மரியாதை இருந்ததுல ப்ரோ அவருக்கு. ப்ரோ கலைஞர் கூட நல்ல இதுலதான் இருந்துச்சு. அவர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் தண்ணி நின்னாரு. அதுக்கப்புறம் 2வது எலெக்ஷன் வந்து திமுக ஆளுங்கட்சியா இருந்துச்சு. ஸோ திரும்ப ஆளுங்கட்சியோட கூட்டணி வைக்கிறதுல என்ன இருக்கு ஒருத்தருக்கு? எப்பயுமே இங்க வந்து எதிர்ப்பு அரசியல் மட்டும் தானே ஜெயிக்கும். எதிர்ப்பு அரசியல்னா என்ன சொல்றாங்கன்னா அவங்க பிரேமலதா அதிகமா காசு ஜெயலலிதா கொடுத்து வாங்கிட்டாங்க, ஒய்ஃப்னாலதான் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. அது சொல்லுவாங்க. ஆக்சுவலா 2016 இவர் டிஎம்கேல கூட்டி வச்சிருந்தாருன்னா டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கோம். ஏங்க ப்ரோ இது எப்படி சொல்ல முடியும்? நம்ம அது வச்சிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் கூட்டணி மாறி இருக்கும். அதான் அந்த டிஎம்கே கூட்டிட்டு வச்சிருந்தாங்க. அப்ப வந்து அந்த அவருக்கு வந்து ஒரு 5000 10,000 ஓட்டு வாங்கின ஓட்டு அவங்க ஜெயிச்சதே 2000 3000 ஓட்டுல தான் ஜெயிச்சாங்க ஏடிஎம்கே. இவரு கூட்டணி வந்திருந்தாருன்னா ஜெயலலிதாவோட மாஸ்டர் மைண்ட் தான் அந்த டைம்ல. அதான் கரெக்டா அவங்க காசு இது பண்ணாங்கன்ற மாதிரி தான் சொன்னாங்க. தானே சொல்றது. அது எல்லாமே வந்து எல்லாம் கற்பனை தான். நடந்ததுதான் பேச முடியும், நடக்காத கற்பனையா ஒண்ணு பேசவே முடியாது. அப்பயே ஒப்பீனியன் போல் எல்லாத்துலயுமே ஏடிஎம்கேக்கு பெரிய இதா இருந்துச்சு. ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு தான் இருந்துச்சு. எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை மக்கள் நல கூட்டணி இல்ல, ஒருவேளை மக்கள் நல கூட்டணி இல்லாம விஜயகாந்த் இங்க போயிருந்தா கூட விஜயகாந்துக்கு மைனஸா தான் இருந்திருக்கும். என்ன அவர் போன எலெக்ஷன்ல ஏடிஎம்கே, இந்த எலெக்ஷன்ல டிஎம்கே மாறி மாறி போறாருன்னு உடனே அந்த ஓட்டெல்லாம் 5000 ஓட்டு 10,000 ஓட்டு அங்க போயிருக்கோம், போயிருந்தவங்க ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு. ஓகே 5000 10,000 ஓட்டு அங்க போகும். ஓகே அங்க இருக்க 5000 10,000 ஓட்டு இங்க வராதா? இல்ல இல்ல கூட்டணி மாறி இருக்கும், நடந்திருக்கும்ல. அவரு அப்ப ஆக்டிவாவே இல்லைங்க. அவரு வந்து பேசுறது எல்லாமே அன்னைக்கு வந்து காமெடியா தான் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. இன்னொன்னு 2006 திமுக வந்து மெஜாரிட்டி எல்லாம் ஜெயிக்கல. அவங்க வந்து கூட்டணி ஆட்சி தான் வச்சாங்க. ஆனா 2016 ஜெயலலிதா இண்டிவிஜுவலாவே மெஜாரிட்டியில வச்சாங்க. நீங்க ஓட் பர்சன்டேஜ் கம்மி அது இதுன்னு நீங்க வேணா இன்னொன்னு சொல்லலாம். இப்பயும் அப்படிதான் இருக்கு. 2021 நீங்க சொல்றீங்களே திராவிட மாடல் அதுன்னு எவ்வளவு உருட்டுறாங்க. எங்க நான் தமிழ்நாடு எங்க பக்கம் தான் இருக்கு. இப்பயும் அப்படிதான் இருக்கு ஓட் பர்சன்டேஜ். ரொம்ப கம்மியில தான் அவங்க ஜெயிச்சாங்க. அப்ப எடப்பாடி என்ன பெரிய லீடரா? எடப்பாடி வந்து அப்படி எப்படின்னு ஆளு நீங்க ஒத்துக்க போறீங்களா? யார் ஒத்துக்க போறீங்களா? இல்ல இல்ல ஃப்ரெண்ட். எடப்பாடின்றவரை கட்சியோட இது மெரிட் ஒன்று இருக்குல்லன்னா அதுதான் வச்சிருக்காங்க. ஐமேக்ஸ் வந்து கன்வெர்ட்டட்னால கேப்டன் மில்லர் ஐமேக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா தெரியலையே ஓப்பன் ஆயிடுச்சான்னு. உங்க சாய்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் படம்? அது முடிவு பண்ணல கோபி. இன்னும்
ஓகே ரெண்டு ப்ரோ. எப்ப படத்தையும் ப்ரோ பேக் டு பேக் ரெண்டு படத்தையும் பார்த்துருவோம். ஆக்சுவலா 3 படம் பார்க்கணும்ல. என்ன படம்னா மிஷன் 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 3 படம்லாம் பாடி தாங்காதுங்க. தொடர்ந்து 3, 6, 9 மணி நேரம்லாம் ரொம்ப கஷ்டம். 2 படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிஷன் வந்து அடுத்த ஆக்சுவலா நாள் 5 படம் பார்க்கணும். ஐயப்பன் 4 பாப்பாரு படம் எப்படியும். இன்னொரு படம் 5 படம் பார்க்கணும் நான்லாம். என்ன படம்? மிஷனு, குண்டூர்காரம், மேரி கிறிஸ்மஸ். குண்டு மகேஷ் பாபு தான். குண்டூர்காரம் காலம் 4 ஷோ ரெண்டு மாந்திரா படமே பார்த்தோம் கஷ்டமா ப்ரோ. இருக்கும். ஆக்சுவலா 2 படமே கஷ்டம் பார்க்கறது. 2 படம் பார்க்கலாம் அவ்வளோதான் ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்துக்குவோம். மூணு படம்லாம் பார்த்தா குழம்பிருங்க. எந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல. ஆனா நம்ம 3 படம் பார்த்தோமே ஒரு நாள். அதான் அதெல்லாம் பார்த்துருக்கோம். 2 கடைசியா படமும் சீதாராமம் பார்த்து ஃபர்ஸ்ட் 2 படம் வச்சு செஞ்சா ஏன் சீதாராமம் தான் காப்பாத்தி விட்டு. பொறுமையா பார்த்துக்கலாம். அடுத்த படத்துல ஃபர்ஸ்ட் 2 படம் பார்ப்போம். கார்த்திக் ப்ரோ ஊருக்கு போய் எப்ப ப்ரோ? இப்பயே போகணும், செவ்வாய் பத்தன்லயே போகணும். பார்ப்போம். ரிவ்யூ எப்படி ப்ரோ? நல்லா இருந்ததா போடுவீங்களா? ஆமாமா ப்ரோ பஸ் ஸ்டாண்ட் ரிவ்யூ பண்ணு ப்ரோ. புது பஸ் ஸ்டாண்ட் கீழம்பாக்கமா? ஆமா ப்ரோ. அது வேற உதயசூரன் சிம்பிள கட்டிக்கிறாங்கன்னு ஒரு மீம் பார்த்தேன். ஏங்க அதெல்லாம் ஃபிளைட்ல போறோம்னு கூட தெரியாதுங்க. அது கட்டி என்ன போச்சு? ட்ரோன் ஷாட்ல வேணா எடுத்து போட்டாதான் தெரியும். வேற இந்த சோசியல் மீடியா போயிட்டு முடிச்சுக்கிட்டு என்ன தேவை ஒன்று பண்ணிக்கிட்டு சோசியல் மீடியாவை தான் நடக்கிறது தான் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்படி பார்த்தாலும் சோசியல் மீடியால கலைஞர்ன்றதெல்லாம் கழிவு ஊற்றுனது பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன உதவி சூழ்நிலை கட்டி தொலைங்க, எந்த இதுல கட்டி தொலைங்க, யாரு பார்க்க போறது? பஸ் ஸ்டாண்டு எடப்பாடி எப்படி கட்டுறது, எப்படி பேர் இருக்கிறது பிரச்சனை இல்லைங்க. எப்படி என்ன மக்கள் என்ன சொல்றாங்கன்றது பிரச்சனை. கார்த்திக் ப்ரோ இந்த கலைஞர் 100ல வந்து வராத காரணம் திமுக ஆட்சி மேல அதிருப்தினாலதான் கூட்டம் வரலன்றீங்களா? சரி அதான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலா அது வந்து ஆர்கனைஸ் பண்ணதே தப்பு தான். ஃபர்ஸ்ட் யாருக்குமே தெரியல அப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது. அதை சரியா ப்ரொமோட் பண்ணல ஒன்று. அதுக்கப்புறம் அதில் வந்து டிக்கெட்டா ஃப்ரீ என்ட்ரியா அதையும் வந்து அவங்க யார்ட்டையுமே கரெக்டாக சொல்லலை. அதுக்கப்புறம் யார் யார் வராங்க இதை எதுவுமே சரியா ப்ரொமோட் பண்ணல. லொகேஷன் கூட தப்பு நினைக்கிறேன். ரேஸ் கோர்ஸ்ங்கிறது அதை தாண்டி கலைஞர்ன்றதுலாம் எங்க கலைஞர் செத்து 5 வருஷம் ஆச்சா? 5 வருஷம் ஆச்சு. அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இன்னொரு 5 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா பெருசா ஆக்டிவாலாம் இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க யூபிஸ்லாம் வந்து ட்வீட் போட்டுட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். அவருக்கு இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணவே எப்படி இருக்கும்? ஓகே, நீங்க ஒரு நேரு ஸ்டேடியில் வச்சு உங்க கட்சிக்காரங்க ஒரு 2000-3000 பேர்த்து இறக்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் 2000 பேர் ஃபேன்ஸ் இறக்கிருந்தா ஓகே. நீங்க அவ்வளவு பெரிய ஓப்பன் கிரவுண்ட்ல 20,000 பேர் 25,000 பேர்லாம் வச்சு சேர்த்துனது அது ஒர்க் ஆகாதுங்க. அது பண்ண முடியாது. ஐடியாவே தப்பு. அது பண்ணிக்கவே கூடாது. ப்ரோ இப்ப விஜய் வந்திருந்தாலுமே கூட்டம் வந்திருக்காதுங்கிறீங்களா? கண்டிப்பா வந்திருக்கு. விஜய் அஜித் 2 பேரும் வந்திருந்தாலுமே ஃபுல்லா இவங்க ஃபேன்ஸே இன்னொரு 1000 பேர் இன்னொரு 1000 பேர் 2000 பேர் சேர்ந்து வந்திருப்பாங்க, அவ்வளவுதான் ப்ரோ. இன்னொரு 1000-2000 பேர் சேர்ந்து வந்திருப்பாங்க. அவங்க வந்திருந்தாலுமே அதான் நடந்திருக்கும். ஒரு 2000 பேர் வந்திருப்பாங்களா, 3000 வந்துருப்பாங்க, அதுதான் நடந்திருக்கும். அதுவும் அவங்க பேசுற வரைக்கும் இருந்திருப்பாங்க, பேசினதுக்கு அப்புறம் போயிருப்பாங்க, அவ்வளவுதான். அப்படிதான் வந்திருக்கும். அப்படி பார்த்தா ரஜினிக்கு ஃபேன்ஸ் இல்லையா, சூர்யாக்கு இல்லையா? எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் தான், அஜித் ஃபேன்ஸ் தான் இங்க இருக்காங்களா? ரஜினியோட ஃபேன்ஸோ கமல் ஃபேன்ஸோ சூர்யா ஃபேன்ஸோ இங்க இல்லையா? அப்படி கிடையாது. அது அந்த அந்த இடத்துக்கே அவங்க போக. வேற இதே ரஜினி ஆடியன்ஸ் நடந்துச்சுன்னா, ஆடியோ லான்ச் நெரு ஸ்டேடியம் நடந்துச்சுன்னா 5000 பேர் 1000 பேர் போறாங்களா இல்லையா? சூர்யா நடந்துச்சுன்னா போவாங்களா இல்லையா? கமல் நடந்தா போறாங்களா இல்லையா? தனுஷ் கேப்டன் மில்லர் 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு ஆடியோ லான்ச். கூட்டம் வந்துச்சா இல்லையா? எப்படி வந்துச்சு? அது ப்ராப்பரா இந்த ஆடியோ லான்ச் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி அந்த ப்ரொமோஷன் சரியா பண்ணல. ஃபர்ஸ்ட்
இதுல விஜய் வந்திருந்தாலும் அஜித் வந்திருந்தாலும் இவ்வளவு crowd எல்லாம் வந்திருக்கவே வந்திருக்காது. மிஞ்சி போனா இன்னும் ஒரு 1000 பேர் வந்திருப்பாங்க, இன்னும் 2000 பேர் வந்திருப்பாங்க. 2000 பேர் வந்துமே இப்ப ரஜினி வந்து அங்க போய் இன்னொரு அவருக்கு ஒரு ட்ரோல் வீடியோலாம் வந்துச்சு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி இவருக்கும் வந்திருக்கும். ஒருவேளை அஜித் வராம விஜய் வந்திருந்தா விஜய்க்கும் ஒரு ட்ரோல் வீடு வந்திருக்கும். பாத்தீங்களா எங்க தலை வந்திருந்தா மாசா வந்திருக்கோம், பாத்தியா தளபதி போய் பக்கம் வாங்கிட்டாரு அப்படின்னு தான் அவங்க போட்டுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து போடுறீங்க, தளபதி தலையும் வராம எப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு நீங்க 2 பேரும் சேர்ந்து போடுறீங்க. அதான் அதுல ஒருத்தர் வந்திருந்தா அதுல அவர் மாட்டிருப்பாரு. இல்ல ப்ரோ, அவங்க ஃபேன்ஸ் கலைஞர் ஃபேன் கிளப்புக்கும் கொடுக்கல, கட்சிக்காரங்களுக்கும் கொடுக்கல போல ப்ரோ அந்த டிக்கெட்லாம். அவ்வளோ டிக்கெட் வேஸ்ட். அந்த பாஸ் சொல்றேன். அதாங்க சரியான ப்ரொமோஷன் இல்ல. ஃபர்ஸ்ட் சரியா ப்ரொமோஷன் இல்ல. அந்த அந்த ஈவெண்ட் நடக்குது, யார் யார் வராங்க அப்படிங்கறதே ஒரு லிஸ்ட், ஒரு இன்னொன்னு ப்ராப்பர் ஈவெண்டோட போஸ்டர் மாதிரி. இல்ல ஈவெண்ட் வந்து கலைஞர் 100ன்றதெல்லாம் பெருசா யார் லைக் பண்ணி போடுறாங்க. இப்ப ஏர்மன் கான்சர்ட்க்கு வந்து 20,000 பேர் வர இடத்துல 40,000 பேர் போய் பாக்குறீங்களே. அவரு பாடினா பாட்டு தான் பாட போறாரு, என்ன புதுசா அதை பாட்டு போட போறா? அதெல்லாம் கிடையாது. அவர் பழைய பாட்டு தில் சேரே அப்படின்னு பாடுவாரு. எப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டு அதுக்கு வந்து கத்திட்டு இருப்பீங்க. அது ஏங்க விஜய் ஆண்டனி கான்சர்ட்டுக்கு போறீங்களே, ஒரு 5,000 பேர் 10,000 பேர் போறீங்களே. ஸோ அப்போ அந்த அந்த இடத்துல இது இல்ல, கூட்டம் சேர்ற இடத்துல இந்த ஈவெண்ட் இல்ல. அட்லீஸ்ட் இவங்க அந்த ஆக்டர்ஸோட ஸ்பீச்சுக்காகவே வருவாங்களா ப்ரோ? அவங்க ஏதாவது பேசுவாங்க மைக் போடுச்சு, அதுக்காக எங்க பேசிட்டு போறாங்க. கலைஞர் அப்படி பண்ணாரு, கலைஞர் இப்படி பண்ணாரு, அதான் சொல்ல போறாங்க. இதுதான் தெரியுமே எல்லாருக்கும். ஏன்னா மெயினா ஆடியோ லான்ச்ல நிறைய ஃபேன்ஸ் போறதே வந்து அந்த ஆக்டர் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு தான் மெயினா போறாங்க. இப்போ அந்த படம் இப்போ வரப்போற படம் அதான், அந்த படத்துக்கான ஒரு ஹைப் இருக்கும், அந்த படத்தை பத்தி நியூஸ் வந்துட்டே இருக்கும், அது இருக்கு இல்லையா. கலைஞர் அப்படி இல்லைங்க. ஏங்க கலைஞர் வந்து 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு அவர் சிஎம்மா இருந்து தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் 10 வருஷம் ஏடிஎம்கே ரூல். இப்போ 3 வருஷம் ஆக போகுது, 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷத்துக்கு முன்னாடி சிஎம்மா இருந்தாரு. அப்பயுமே அவர் பெரிய ஆக்டிவாலாம் இல்லை. இப்ப இருக்காரு சிஎம் அவரு ஸ்டாலின் தான் ஆக்டிவா இருந்தார், அவர் தான் டெப்டி சிஎம்மா இருந்தார், ஆக்டிவா இருந்தார். கிட்டத்தட்ட 13 வருஷம் பண்ணணும். இப்ப வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் போற கூட்டமே பாத்தீங்கன்னா 25-30 வயசு பசங்க தான் போறாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து சின்ன பசங்களாம் இருந்திருப்பாங்க. இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனா எடுக்கும் போதே அவங்க வந்து பிளான் பண்ணி கரெக்டா உங்க கட்சிக்காரங்க ஒரு 2000 பேரை கூப்பிட்டு ஒரு நேரு ஸ்டேடியம் மாதிரி ஒரு இடத்துல வச்சு, அதுக்கப்புறம் ஜென்ரல் அடிச்சு கொஞ்சம் பேர் கூப்பிட்டு கரெக்டா பிளான் பண்ணி பண்ணியிருந்திருக்கணும். இவ்வளோ பெரிய ஓப்பன் கிரவுண்ட்ல வச்சு அதை ப்ரொமோட் பண்ணாம எல்லாம் பண்ணது சொதப்பல் தான். சோஷியல் மீடியால ஏதாவது போஸ்டர் வீடியோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம் ப்ரோ. எதுவுமே பண்ண மாதிரி தெரியல. இன்விடேஷன் ஏதோ சர்க்குலேட் பண்ணாங்க, அப்படி ஒரு ஈவெண்ட் ஒரு ப்ராப்பர் போஸ்டர் கூட நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல ப்ரோ. அப்படி ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னே யாருக்கும் தெரியல. இது கம்ப்ளீட் ஃபெயிலியர் தாங்க, கம்ப்ளீட்டான ஃபெயிலியர் தான். ப்ரொமோஷன்ல ஃபெயிலியர், அது இந்த ஈவெண்ட் பண்ணணும்னு நினைச்சதே ஃபெயிலியர் தான் ஃபர்ஸ்ட். இது ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணது யாரு ப்ரோ? ப்ரொடியூசர் கவுன்சில் தான் பண்ணாங்க. இது ஒரு சின்ன ஸ்டேடியம் பண்ணிருக்கோம் ப்ரோ, ட்ரேட் சென்டர்லயோ இல்ல நேரு ஸ்டேடியத்துலயோ ஒரு 5000 பேர் 3000 பேர் அந்த மாதிரி காம்பாக்டா பண்ணிருக்கோம். இந்த மாதிரி பண்ணியிருந்தா இந்த மாதிரி எல்லாரையும் வர வச்சு கரெக்டா பண்ணிருக்கோம் ப்ரோ. பட் டிஎம்கே செல்வத்துக்கு நிறைய பண்ணி ப்ரொமோஷன் வைஸ் அவங்களுக்கு அந்த அளவுக்கு செலவாக இருக்காதுல்ல ப்ரோ? கொஞ்சம் வச்சு பண்ணிருக்கலாம். ஐ மீன் டிஎம்கேவோட பவருக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன்ல பண்ணிருக்கலாம்னு சொல்றேன். ஐ மீன் அவங்க பணம் இருக்கு இல்லையா? சம்டைம்ஸ் மொக்க வாங்கிறது இப்படிதாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் கார்த்திக் ப்ரோ பேசாம மியூசிக் கான்சர்ட் மாதிரி வச்சிருந்து பண்ணிட்டு அது முடிச்சோன்னு அப்படியே இந்த ப்ரோக்ராம் இப்ப இந்த டைமிங் இந்த ப்ரோக்ராம் அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த மாதிரி கூட ப்ராப்பரா லிஸ்ட் போட்டிருந்தாலே கொஞ்சம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏதோ யாராவது 5000 இது மட்டும் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி கிரிக்கெட் மேட்ச் இருந்துச்சுல, நடிகர் சங்கம் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்தாங்களே, அதுவே ஃபெயிலியர் தான். அதுக்கு கூட்டம் வரல, அதுலயும் ஸ்டேடியம் ஆள் இல்லை. ப்ராப்பரா அரேஞ்ச்லாம் பண்ணி அவங்க கரெக்டா எப்படி க்ரௌட வந்து கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. ஏப்பன் ப்ரோ இது பாத்தீங்களா? ஆப்கானிஸ்தான் டூர் ரோஹித் சர்மா பார்த்தேன் ப்ரோ, ட்விட்டே போட்டேன். என்ன ப்ரோ T20 வேர்ல்ட் கப் ரோஹித் சர்மா தானா இல்ல
பாண்டியா கடைசி நிமிஷத்துல வந்து எடுத்துருவானா கேப்டன்சி? யார் இடத்துல இருக்கட்டும், இப்போதைக்கு இருக்க வரைக்கும் என்ஜாய் பண்ண வேண்டியதான். ப்ரோ ரோஹித்தே இருக்கட்டும் ப்ரோ. இல்ல இவனுக்கு கடைசி மினிட்ல என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல. பிசிசிஐ ஏதாவது சம்மந்தம் எல்லாம் பண்ணுவானுங்க. ஆனா உடனே எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. எடுத்த உடனே அடிபட்டு வந்த உடனே எல்லாம் கேப்டன்சி கொடுக்க மாட்டாங்க. அவன் என்ன ப்ரோ அவன் இப்ப எந்த சீரீஸுமே ஆடல ப்ரோ. எப்படி ப்ரோ அவனுக்கு கொடுக்க முடியும்? எனக்கு லாஜிக்கே புரியல. லைக் இவங்க பேசிட்டு இருக்காங்க நிறைய பேர், பட் எந்த மேட்ச் எந்த சீரீஸுமே ஆடல கடைசியா வந்த T20 சீரீஸ் எதுவுமே. டைரக்டா ஐபிஎல் இருந்து கொடுத்துருவாங்களா அப்படி? தெரியல ப்ரோ, பாப்போம். இல்லை இன்னைக்கு நடந்த மாதிரி வந்து சென்னையில் வந்து மழை பெஞ்ச மாதிரி நேற்று நடந்திருந்தா கூட, மழை வந்திருந்தா கூட, அட்லீஸ்ட் மழை வந்தது அதனால தான் கூட்டம் வரல அப்படின்னா அது உருட்டிருக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. பாருங்க, இயற்கையிலேருந்து எல்லாமே சதி பண்ணிடுச்சு. ப்ரோ கார்த்தி ப்ரோ, ப்ரோ இது கலைஞர் பண்ணதுல எது ப்ரோ பெஸ்ட் திட்டம் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ ஜெயலலிதானா நான் சொல்றது வந்து அம்மா உனக்கும் சொல்லுவேன். கலைஞருக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஏதாவது ஒண்ணு. கலைஞர் இந்த கலர் டிவிலாம் கொடுத்தது நல்ல விஷயம் தாங்க. நிறைய வீட்டில் டிவி எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொடுத்தது நல்லதுதான். பட் அம்மா உலகம் அளவுக்கு எந்த இம்பாக்ட்ஃபுல்லா எதுவும் பண்ணல. நிறைய பேர் ஐடி பூக்கே வந்து கலைஞர் காரணம்னு சொல்லுவாங்க. தெரியல எனக்கு எக்ஸாக்டா. ஆமா, டைட்டில் பார்க்லாம் அதுதான் கொண்டு வந்தது. மேம்பாலம்லாம் நிறைய டிஎம்கே பீரியட்ல தான் கட்டியிருக்காங்க. அதே ப்ரோ ஓவர்சீஸ்ல நிறைய தியேட்டர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ப்ரோ. கேப்டன் ஐமேக்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓகே. ஆக்சுவலா கேப்டன் மில்ல ஐமேக்ஸ்ல பாக்குறதோட எபிக்ல பாக்குறது நல்லா இருக்கும். அந்த இது வந்து கன்வெர்ட்டட் வெர்ஷன் தான் கேப்டன் மில்ல, அதனால அது நல்லா இருக்காது. சோ மேலே கீழ அந்த பிளாக் இது தெரியும்ல? ஆமா கண்டிப்பா தெரியும். நீங்க அதுல கொடுங்க லியோ மாதிரி தான ப்ரோ. ஆமா, காசு கொடுத்து பாக்குறது வேஸ்ட் தான். அதுக்கு எபிக்கே போயிடலாம். எபிக்ல உங்களுக்கு பார் வராதா? எபிக்ல பார் வராது. பட் இங்க தமிழ்நாட்டுல வருதா ஐமேக்ஸ் கேப்டன் மில்லர்? இது வரைக்கும் இன்னும் ஓபன் பண்ணல ப்ரோ. நாளைக்கு சொல்றேன், போறேன். ப்ரோ சென்னைக்கு எபிக் ஸ்கிரீன் வரா? சென்னைக்கு ஆமா ப்ரோ, 2 வருது. ஆனா எதுவும் என்னன்னு சொல்ல மாட்டேன், என்ன வருது. இல்ல எவ்வளவு நாள்ல வரும்? லைக் இந்த வருஷம் அந்த மாதிரி சம்மர்னாங்க. தோசை சம்மர். கதை ப்ரோ பார்க்கிங் படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி நீங்க அர்ஜுன் தாஸ் சொல்லியிருந்தீங்களா? அர்ஜுன் தாஸ் மேபி அந்த ட்ரை பண்ணாங்கிற மாதிரி. அது எனக்கு தெரிஞ்ச அர்ஜுன் தாஸ் செஞ்சிருந்தா இன்னும் ஆப்டா இருந்திருக்கும்னு தோணுச்சு ப்ரோ நேற்று நீங்க சொன்னதுக்கு அப்புறம். ஏன்னா அந்த கொஞ்சம் அந்த கோவம் அந்த சீன்லாம் லைக் கோவப்படுற சீன்லாம் கொஞ்சம் பெட்டரா எமோட் பண்ணியிருப்பான்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் அவர் நடிக்க வேண்டியதாக பேசினாங்க, அதுக்கப்புறம் ரிஸ்க் எல்லாம் மாறிடுச்சு. அவர் இந்த கேரக்டர் சூட் ஆவார் ப்ரோ. அவரு ஏன் மாஸ்டருக்கு அப்புறமே ஒன்றும் பெருசா அநீதி வந்துச்சு. அது நல்லா இருக்கும். நிறைய பேரு நல்லா இருக்குமா? நான் பார்க்கல ப்ரோ. நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓரளவுக்கு சுமாரா இருக்கும். ஃபிளாஷ்பேக் போர்ஷன் நல்லா அநீதி இருக்கும். ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும், அப்புறம் மோசமா இருக்கும். நல்லா இருக்காது அநீதி.
ஹாஸ்டாக் மட்டும் தான் நல்லா இருக்கும் அதுல. கார்த்தி, நானும் பார்க்கிங் இப்பதான் ரீசெண்டா பார்த்தேன். உங்களை பொறுத்த வரைக்கும் அதுல எப்படி ஹீரோ வில்லன்? இப்ப வில்லன் தான் எம்எஸ் பாஸ்கரா? இல்ல எனக்கு பொறுத்த வரைக்கும் எம்எஸ் பாஸ்கரை விட ஹரிஷ் கல்யாணோட கேரக்டர் தான் ரொம்ப மோர் வில்லனிக்கா தெரிஞ்சு. இல்ல, ரெண்டு பேருக்குமே ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆமா, நான் பார்த்த என்னுடைய ஒவ்வொருத்தருடைய பெர்செப்ஷன், என் பெர்செப்ஷன்ல பார்த்தா ஹரிஷ் கல்யாணோட கேரக்டர் இன்னும் ரொம்ப மோர் வில்லனிக்கா தெரிஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு. அது செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த மாதிரி கொஞ்சம் மாறிடும். ஏன்னா இவராது எம்எஸ் பாஸ்கராவது ஒரு 2-3 டைம்ல ஒரு அப்பாலஜெட்டிக்கா பிஹேவ் பண்ணுவாரு. இவன் வந்து அவுட் அண்ட் அவுட் அவரை பழிவாங்கிற கொஞ்சம் கூட அவன் பண்ணதுக்கு எதுக்குமே ரெக்ரெட் பண்ற மாதிரியே காட்டியிருக்க மாட்டாங்க. இல்லங்க, அப்படிலாம் இல்லைங்க. அவரே ஹரிஷ் கல்யாண் கேட்டு 2-3 சாரி கேட்பாப்ல. அவ கடைசியில காப்பாத்துற மாதிரி இருக்கும். அந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு கூப்பிடுறதே அதுக்காக தான் கூப்பிடுவாப்ல, ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. ஆனா அதுவும் சண்டையில போய் முடிஞ்சிடும். ஆமா, இல்ல சாப்பிடுற இன்ஸ்டன்ட்டே பாத்தீங்கன்னா அப்ப பார்த்தாலும் இவரை கொஞ்சம் ஒரு மாதிரி நக்கல் பண்ணி மட்டம் தட்டுற மாதிரி தான் பேசுற மாதிரி தான் இருக்கும் அந்த சீன். அந்த சீனும் சரி, கடைசியா நான் வீட்டை காலி பண்ணிட்டு போறேன்ட்டு சொல்லும் போதும் கூட நான் தோக்க மாட்டேன், அப்பயும் ஒரு மாதிரி நக்கல் பண்ற மாதிரியே தான் பேசுவாப்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு பியூரா அப்பாலஜெட்டிக்கா பேசுற மாதிரி. அதாவது என்னன்னா லைக் ஆக்சுவலா பார்த்தா ப்ரோட்டாகனிஸ்டா பார்த்தா ஹரிஷ் கல்யாண் தான். பட் எப்படின்னா ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும் நெகட்டிவ் ஷேட்ஸ் மாதிரி காமிச்சிருக்காங்க. லைக் பாசிட்டிவ் ஷேட்ஸும் இருக்கு, நெகட்டிவ் ஷேட்ஸும் இருக்க மாதிரி லைக் காமிச்சிருக்காங்க. சொல்லிருப்பாங்க, அது கிளைமேக்ஸ்ல ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க. சரி ஓகே, அவனுக்கு என்ன வயசு இருக்கும்? அவனுக்கு இன்னும் 30 வயசு இருக்குமா, 60 வயசு? எனக்கே பொறுத்து போறன்ற குணம் இல்ல. அப்ப அவன்கிட்ட நம்ம என்ன சொல்றது? அப்படி அதுதான் அந்த கதையே அப்படிதான். இல்ல, அந்த கதையிலேயே பாத்தீங்களா அந்த டைம்ல கூட நான் என்ன சொல்ல வரேன், அந்த 2 பேத்துக்குமே நெகட்டிவ் ஷேட் இருக்கும். மோரா ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து இன்னும் ஒரு தடவை கூட நான் பண்ணது தப்புன்ற மாதிரி ரியலைஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் கூட இருக்காதுங்கிற. இந்த கடைசியில அவர் கிளைமேக்ஸ்ல அந்த எலக்ட்ரிக் அந்த இத வந்து ஷட் டவுன் மாதிரி பண்ணுவார்ல ப்ரோ, அந்த எம்எஸ் பாஸ்கரை காப்பாத்துறது கடைசியில. இல்லைங்க, அப்பயுமே வந்து அவர் பொண்டாட்டி காப்பாத்திட்டாருன்றங்காட்டி இது பண்றதுக்கு தான் பண்ணுவாப்ல. நீங்க அதுவே கொஞ்சம் ஒரு ரெக்ரெட்னால தான் அவர் பண்றாரு. அப்படி பாத்தீங்கன்னா ரெக்ரெட் மாதிரின்ற மாதிரி இருக்கு. அதான் இப்ப எம்எஸ் பாஸ்கர் கடைசியா நான் அந்த கார்த்தி சொன்ன அந்த டயலாக் சொன்னும் போது கூட இவன் சாரின்னு பதிலுக்கு சொல்ற மாதிரியே இருக்காது, நான் தேங்க்ஸ் அந்த மாதிரி தான் சொல்ற மாதிரி இருக்கு. அப்பயுமே நான் ஜெயிச்சிட்டேன் நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்ற மாதிரி தான் எனக்கு நான் பார்த்த வகையில அந்த மாதிரி தான் இருந்தது. எம்எஸ் பாஸ்கர் 2-3 டைம்ல போய் சாரி கேட்பாரு, அவங்க ஒய்ஃபு கிட்ட ஒரு வாட்டி கேட்பாரு, 2-3 டைம் அந்த மாதிரி கேட்பாரு. என்னுடைய இதுல அந்த மாதிரி தெரிஞ்சது. அதான் ஒரு கிளியர் இதுவா பண்ணலன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஆடியன்ஸ்க்கு விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தர் யாரு நீங்க பாக்குறீங்களோ, நீங்க யாரு நல்லவன் கெட்டவன் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு விட்டாங்களான்னு தெரியல. ஆனா நல்லா இருந்துச்சு படம், ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அது அதே மாதிரி இருகப்பட்டு நிறைய நல்லா இருந்துச்சு பார்க்கிங்ல. ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ளோவா போச்சு படம், எங்கேயுமே லேகே இல்லை பார்க்கிங்ல சுத்தமாவே. நல்லா அந்த ஒரு சஸ்பென்ஸ், சில பேர்த்துக்கு அந்த கடைசியே பண்றதுல கொஞ்சம் ஓவர் டிராமாட்டிக்கா இருந்தாலுமே கொஞ்சம் நல்லா இருந்தது படமா பார்க்கும்போது. நமக்கு ஒரு டைம்ல கூட போர் அடிக்கவே இல்லை, ஃபோன் பார்க்கணுன்ற எண்ணமே வரல. அதே மாதிரி இருகப்பட்டுமும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, அந்த படமும் ரொம்ப நல்லா இருந்தது. அவுட் ஆன் நைட் அவுட் ரொம்ப ஒரு மாதிரி அந்த 3 ஸ்டோரியும் நல்லா பண்ணியிருந்தாங்க, அந்த கதையும் நல்லா தான் இருந்தது. அந்த படம் ஓடிச்சு கார்த்தி இருகப்பட்டு? நல்லா ஓடுச்சு, நல்லா ப்ராஃபிட்டபிள்ங்களா அது? ஆமா, நல்ல ஹிட். அதான் இந்த வருஷம் வந்து டாடா, யோத்தி, குட் நைட், இருகப்பட்டு, ஜோ, பார்க்கிங், இந்த மாதிரி படங்கள் தான் நிறைய ஓடுச்சு இந்த வருஷம். இந்த காஞ்சரிங் கண்ணப்பனும் அந்த லீக்ல சொல்லாமா ப்ரோ? காஞ்சரிங் கண்ணப்பன் அதோட நல்லாவே ஓடுச்சு. இந்த எல்லா படங்களோட ஓடிடில இருக்குங்க, நான் பார்க்கவே இல்லைனோ. அது 6 மாசத்துக்கு கொடுத்துட்டாங்க அமேசான்ல, அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இதுல இருக்குன்னு தெரியல. குட் நைட்டா இல்ல குட் நைட் வந்து ஹாட் ஸ்டாருங்க. ஹாட் ஸ்டார்ல இருக்குங்களா இப்போ? இருக்கு. ஓகே ஓகே ஓகே, பார்க்கறேன். ஆனா இதுல போர்த்துல் தான் ப்ரோ சம்பந்தம் இல்லாத கலெக்ஷன் இந்த லிஸ்ட்ல. போர்த்துல் தான் அதிகம். அது ஃபீல் குட் மூவி இல்ல, ஆக்ஷன் படம். ஆனா அயோத்தி ப்ரோ, அயோத்தி, இருகப்பட்டு, பார்க்கிங் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு ஜோ இந்த மாதிரி படங்கள்லாம் இந்த 2 3 கோடி ஷேர் அந்த மாதிரி. டாடா அதிகம், 6 கோடிக்கு மேல ஷேரு. இது போர்த்துலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி கிட்ட ஷேர். காந்தி ப்ரோ, அந்த சந்திரமுகி 2 ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் 9 crore சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஃபைனலா என்ன? 12 கோடி வந்துச்சு நினைக்கிறேன் டோட்டலா ஷேர்.
ஹிட்டா அந்த படம் வந்து அவங்க பட்ஜெட்டுக்கு ஓகே. பட் ஓவரால் ஜிகர்தண்டா டப்ளெக்ஸ் ஜாஸ்தியா இல்ல இது ஜாஸ்தியா ப்ரோ? ஜிகர்தண்டா 17 கோடிக்கு மேல ஆச்சு தமிழ்நாடு ஷேர். எனக்கு என்னன்னா சந்திரமுகி 2 12 பண்றப்ப ஜிகர்தண்டா இன்னும் பெட்டரா பண்ணிருக்கணும் ப்ரோ. ஆமா, இன்னும் பெட்டரா பண்ணியிருந்திருக்கணும். பட் ஆனா 2வது வாரம் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. மேபி அந்த ஃபெஸ்டிவல் ஒரே நாள்ல வந்துட்டு போனதுனால, தீபாவளி ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னு அதனால என்னன்னு தெரியல. இன்னொன்னு எல்லா படமே சபாநாயகன் எப்படி ப்ரோ கலெக்ஷனா? சபாநாயகனும் பரவாயில்லைங்க. சபாநாயகனும் ஒரு 1.5 கோடியிலேருந்து 2 கோடி ரூபா அந்த ரேஞ்சு வரும்னு நினைக்கிறேன். அதுவுமே ஸ்லோ பிக்கப் தான், ஆனா நல்லதான் போகுது. இனிமே ஓடிட்டு இருக்கு ப்ரோ. சபாநாயகன் லிஸ்ட்ல வச்சுக்கலாம். இந்த வருஷம் வந்த படங்கள்ல சபாநாயகன் வச்சுக்கலாம். கார்த்தி ப்ரோ SS2 லிசன் தான் இருக்காரு, கொடுத்து ஸ்பீக்கர் கொடுத்து பாருங்க. கொடுங்க. ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து. புக்கிங்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களா கேப்டன் மில்லர் ரயிலெல்லாம் சென்னையில்? பட் 9 o'clock ஷோலாம் ஓப்பன் பண்ணல ப்ரோ, சும்மா 9 o'clock வந்து பர்மிஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ட. கவர்மெண்ட் இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. பண்ணதுக்கு தான் அது ஆரம்பிப்பாங்க. அதான் இப்போதைக்கு நைட் ஷோஸ் இருக்கு. சோ ஒவ்வொரு டைமும் ரெக்வெஸ்ட் பண்ணுமா ப்ரோ இந்த மாதிரி எல்லா ஐ மீன் ஒவ்வொரு டைமும் 9 o'clock தனியா ரெக்வெஸ்ட் பண்ணி பெர்மிஷன் வாங்கி பண்ணணுமா? ஆமாமா. இது ஏன் ப்ரோ ஒட்டுக்கா சொல்லிடலாம் ப்ரோ, 9 AM கூட இவங்க இப்படி பண்றாங்க. இதான் 2 மணி 3 மணிக்கு ஆச்சுன்னா கூட கவர்மெண்ட் ரொம்ப ப்ராப்பரா நடக்கிற கவர்மெண்ட் இல்ல, அதனால அப்படிதான். கார்த்தி, பிசினஸ் வைஸா டாப் 5 யாருங்க தமிழ்ல ஹீரோஸ்? பிசினஸா? ஆமா, பிசினஸ் வைஸ் அது படத்துக்கு கன்சிஸ்டன்ட்டா. ஓகே, இந்த வருஷமா போன வருஷம் அந்த மாதிரி இல்ல, கன்சிஸ்டன்ட்டா எப்பயுமே ரொம்ப லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா. இதுல வந்து தேவையில்லாம ரொம்ப வரும். நம்ம என்ன ஒண்ணு சொல்லுவோம், காலையில நம்ம சொல்றது எடிட் பண்ணி போட்டு காலையிலே திட்டுவீங்க. தேவையில்லாத வேலை. நீங்க வந்து யாரு 5ன்னு மட்டும் சொல்லுங்க. யாரு 5? சும்மா சொல்லுங்க ப்ரோ. வருண் சொல்லுவாரு. வருண் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க, அவர் சொல்லுவாரு. இல்ல நீ சொல்லு ப்ரோ. நீங்க எப்படினாலும் ஒண்ணு சொல்லுவீங்க. அவர் யார் ரசிகர்? அவரு யாரு? நானா? இல்ல இப்ப கேட்டவர் நானா? நான் யார் ரசிகரும் இல்லைங்க, எல்லா படமும் பார்ப்பேன். நான் அதான் எந்த ஆர்டர்னு கேட்கல, நான் பொதுவா கேட்கறேன் டாப் 5ன்னு. நீங்க படம் பாக்குற எல்லா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த கேள்வி எதுக்கு கேக்குறீங்கன்னே தெரியல. டாப் 3 கார்த்தி வாயிலால கேட்கலாம் ப்ரோ. அவர் சொல்லுவாரு. அப்புறம் ஒரு ஆக்டர் பேர் வந்து ஒரு 4வது பிளேஸ்ல சொல்லுவாரு. அவரை வச்சு வம்புகளுக்காக நீங்க இதை கேட்டிருக்கீங்க. நாளைக்கு வந்து நீங்க வந்து வருண் ப்ரோ, நீங்க நாட்டுல 4வது இடம் சொல்லி இப்படி எல்லாம் மீன் பண்ணாதீங்க ப்ரோ. இல்ல நீங்க பண்றீங்க 4வது. ஆமா, அதான் சொல்றேன். நீங்க ஒரு 4வது பிளேஸ்லயோ 5வது பிளேஸ்லயோ ஒரு பேர் சொல்லுவாரு, உடனே அவரை வச்சு செய்வீங்க நீங்க. நீங்க வேற 4வது 5வது பட்டீங்க, நம்பர் 1 நம்பர் 2லயே பஞ்சாத்தீங்க. அதுதான் ப்ரோ அவரு ஆர்டர் கேட்கல, சும்மா ஒரு டாப் சும்மா 5 தான் சொன்னாரு. 5ன்னு சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் ஒரு பேர் சொன்னோம் இல்லைங்க. இப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் பேர் ஒன்னு இல்ல. அப்போ ஓகே, நம்ம சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து கமல் சார், செகண்ட் அஜித் சார், சரிங்களா? 3வது வந்து சூர்யா சார், 4வது வந்து
ரஜினி சார், 5வது வந்து விஜய் சார். ஓ அப்படியே ரிவர்ஸ். அப்படி ரிவர்ஸ்ல இப்ப 3வது சூர்யான்றீங்க. ஐயா நான் ரிவர்ஸ் இதுலயே சொல்லலையே நான் உங்களுக்கு. எப்படி பார்த்தாலும் இப்ப 3வது சூர்யா தானே வராரு, எந்த ஆர்டர்ல போனாலும் நீங்க சொன்னதுல. ஃபர்ஸ்ட் ஆர்டரே இல்ல ப்ரோ. ஓகே இல்ல இப்ப சூர்யா தான் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் சொல்லிட்டீங்கன்னா சூர்யா தான் இப்ப இல்ல ரஜினி கமல் அஜித் விஜய் இல்லாம சூர்யா தான் 5ங்கிறீங்களா? அதான் தேர்ட் சொல்லிட்டு நீங்க தேர்டா ஆச்சுன்னா தேர்டு, ஃபர்ஸ்டா இருந்தா ஃபர்ஸ்ட். வேறையா இருக்கீங்க. அந்த அமேசான் பிரைம் அந்த பஞ்சாயத்துன்னு ஒரு சீரீஸ்ல நல்லா இருக்குமா, பார்க்கலாமா? பார்த்துருக்கீங்களா? எப்பங்க ப்ரோ, தெரியுமா? ப்ரோ அது தெரியல ப்ரோ, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நான் பார்க்கல ப்ரோ. நான் சீசன் 3 வரைக்கும் வந்திருக்கேன். அப்பனா நல்லா இருக்குன்னு அர்த்தமா? நான் யோசிக்கல, பார்க்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாமா. கதை 12th ஃபெயில் பத்தி உங்க ரிவ்யூ ப்ரோ? 12th ஃபெயில் சூப்பர் பண்ணுங்க. உண்மையிலே அது வந்து நிறைய பேர் பார்க்கணும், சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க எல்லாருமே பார்க்கணும். சும்மா எப்போ பார்த்தாலும் கஞ்சா, வயலன்ஸு, வெட்டுறது, குத்துறது இந்த மாதிரி படங்கள் இல்லாமல் உண்மையில அந்த படத்தை பார்க்கலாம், இன்ஸ்பைரிங்காக இருக்கும். தமிழ்ல இருக்கா ப்ரோ அது? தமிழ்ல இல்ல, ஹிந்தி தான். இல்ல தமிழ் இருக்கு ப்ரோ, தமிழ்ல வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகல, ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்துச்சு. வந்து விட்டதா? சரி ஓகே, வந்துச்சுன்னா பாருங்க. இன்னொன்று அவர் சொல்ற டாப் 5ன்னு சொன்னார் இல்லையா, டாப் 5க்கு நம்ம சொல்லிடுறோம் பதில். என்ன இருக்கு ப்ராக்டிக்கலா உண்மை என்னன்னா, ரஜினி, விஜய், கமல் 3 பேருமே இப்போ பிஸ்னஸ்ல ஆஃப்டர் விக்ரமுக்கு அப்புறம் கமல் பிஸ்னஸ், ஜெயிலருக்கு அப்புறம், அதாவது பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா ஜெயிலரை விட லியோ அதிகம். ஆனால் கலெக்ஷனாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவல். ஆனால் ப்ரீ பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா ஜெயிலரோட லியோ ரொம்ப அதிகம். ஆனால் அடுத்த ரஜினி படம் வரும்போது அவர் படம் பிஸ்னஸ் அதிகமாக இருக்கும். லோகேஷ் ரஜினி படம் வரும்போது அது லியோ தாண்டி இருக்குமா, லியோ கம்மியாக இருக்குமான்றது அப்போ தான் தெரியும். ஆனால் இப்போ 3 பேருமே ஈக்குவலாக போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கமல் படம் வந்து அடுத்து வருது இல்லையா, யச்சுநாத் படம் வித்துட்டாங்க, அது லேட்டாக நடக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி மணியத்திரம் படம் வந்துச்சுன்னா அதுவும் ப்ரீ பிஸ்னஸ் அதிகமாக இருக்கும். கலெக்ஷனாக என்ன வருதுன்றது அப்போ பார்த்தா தான் தெரியும் நம்ம. ஸோ இவங்க 3 பேருமே மாறி மாறி தான் வருது. ஜெயிலர் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஜினி படம் அந்தளவுக்கு பிஸ்னஸ் இல்லை, விஜய் தான் இருந்தார். ஜெயிலர் வந்ததுக்கப்புறம் ஜெயிலர் அதிகமாகிடுச்சு. இப்போ லியோ வந்தோன்னா லியோ வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ அடுத்து விஜய் படம் வரும்போது அது ஜெயிலர் தாண்டுமா இல்லை அடுத்து லோகேஷ் ரஜினி படத்தை தாண்டுமா தெரியாது. இது மாற்றி மாற்றி இல்ல இப்ப இந்தியன் 2 வரும்போது அதுவும் அதே மாதிரி இந்தியன் 2 பெருசா. ஆமா, இந்தியன் 2 வரும்போது அதான், இந்தியன் 2 வரும்போது அப்படிதான் இருக்கும். அடுத்து அது இல்ல, விக்ரம் வரும்போதே 2 பேரையும் தாண்டிட்டாரு அவரு. ஆக்சுவலா ஜெயிலருக்கும் லியோக்கெல்லாம் முன்னாடி தானே விக்ரம் வரும்போதே அவர் வந்து ரஜினி, விஜய் எல்லாம் தாண்டிட்டாரு. பிசினஸ்லயும் சரி கலெக்ஷன்லயும் சரி தாண்டிட்டாரு. அதுக்கப்புறம் ஜெயிலர் தாண்டுது, அதுக்கப்புறம் லியோ தாண்டுது. இப்போ பார்த்தா திரும்ப இந்தியன் 2, அதுக்கப்புறம் இப்போ தக் லைஃப், இதோட பிசினஸ்லாம் அதிகமாக தான் இருக்கு இவங்க படத்தோட. அடுத்து லோகேஷ் ரஜினி படம் வரும்போது எனக்கு தெரிஞ்சு இன்னும் அதிகமாக தான் இருக்கும் இதோட. விஜய் படம் பிசினஸ் இல்ல வேட்டையனும் ஆகல, பட் அது வரும்போது தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ ஜெயிலரே அப்படிதான் நினைச்சோம் நம்ம, இது எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாறி மாறி போயிட்டு இருக்கு. இவங்க 3 பேத்துக்குள்ளயுமே காம்படிஷன் போயிட்டு இருக்குங்க. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ல வந்து மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கே தவிர இவர் தான் அப்படின்னு சொல்ல முடியல. ஜெயிலருக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இப்போ போட்டி போட்டுட்டு இருக்காங்க. நம்பர் 4, நம்பர் 5க்கு வேணா நம்பர் 4ல அஜித் இருக்காரு, கன்ஃபார்மா இருக்காரு. அந்த இடத்துல அவர் எப்பயுமே வந்து இப்போ அவருக்கு இன்னைக்குமே அந்த பிஸ்னஸ் இருக்கு. அடுத்து சூர்யா, கங்குவா அந்த பிஸ்னஸ் இருக்கு. இவ்வளவு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ஒன்னு எப்படி நீ சொல்லலாம்னு சண்டைக்கு வராதீங்க. சண்டை வரணும் போட்டிருக்கீங்க. இப்ப
இல்ல அப்படி கிடையாது. சொல்றாரு ப்ரோ அவரு. இதுல யார் நான் சொல்லி என்ன இப்போ நான் சொல்லணும்னு நினைச்சேன். அன்னைக்கு நம்ம சொன்னோம் என்ன சொன்னோம், கேப்டன் மில்லரை விட நான் சொல்றேன் பாருங்க எப்படி இந்த இது வந்து ஒர்க் பண்றாங்கன்னா இது என்ன பண்றாங்கன்னு தெரியல. கேப்டன் மில்லரை விட அயலானுடைய ப்ரீ பிஸ்னஸ் அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து ஏரியா வித்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து கேப்டன் மில்லரை அதிகமாக வித்துருக்காங்க அயலான் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே அடுத்த நாள் இந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டு திட்டிங்க நம்மள. வலைபீச்சில் அடுத்த நாள் என்ன சொன்னாங்க, தனுஷோட பிஸ்னஸ் வந்து 200 கோடி தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வீடியோ கொடுத்தாங்க. இன்னும் அவனுங்க இதை கேட்டு கொடுத்தானுங்களா இல்லை இது கேட்டு யாராவது அவங்க சொல்ல சொன்னாங்களான்னு ப்ரோ 200 எப்படி ப்ரோ அப்படின்னு அவங்க சொன்னாங்க ப்ரோ. அவங்க சொன்னாங்க அடுத்த நாள் நம்மள அதை போட்டு நம்மளை திட்டிங்க. இப்போ அவங்களே 2 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னதுதான் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. கேப்டன் மில்லரோட அயலானோட பிசினஸ் அதிகமா இருக்கு தமிழ்நாட்டில் சொல்லி கலெக்ஷன் அது வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம சொல்லுவோம். நம்ம இப்பயும் சொல்றோம் ஓப்பனிங் அதிகமாக கேப்டன் மில்லர் தான் இருக்கும். கண்டிப்பா அயலானா விட ஓப்பனிங் வந்து 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுல கேப்டன் மில்லர் தான் அதிகமாக ஓப்பனிங் இருக்கும். இது நம்ம சொல்றோம். எங்க நம்ம எப்பயுமே ஃபேக்ட் தான் சொல்றோம். நமக்கு வந்து ஒரு ஹீரோவுக்கு பேசணும்னு என்ன அவசியம் இருக்கு? அப்படிலாம் கிடையவே கிடையாது. யார் அப்படி பேசினா நம்ம விஜய் பத்தி எவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்கோம், ரஜினி பத்தி எவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்கோம், அஜித் பத்தி யார் விமர்சனம் பண்ணாத ஏதாவது ஹீரோ இருப்பாங்களா? அப்படிலாம் ஒருத்தருக்கு முட்டு கொடுக்கணும்னு அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. கமலஹாசனை பேசாத பேச்சா நம்ம என்ன பேசியிருக்கோம்? அவர் நிக்கிறது ஒரு தோத்துருவாருன்னு பேசியிருக்கோம். ஆனா அவர் படம் பிசினஸ் ஆச்சுன்னா பிசினஸ் ஆச்சுன்னு ஒத்துக்கணும். அவ்வளவுதான். பட் அஜித் எப்படிங்க கமல் கமல் வந்து அஜித்தை விட பிசினஸ் அதிகம்ன்றீங்களா? அப்ப அவரு எப்படி ஃபோர்த் வராரு? விக்ரம் இல்லைங்க நான் சொல்றது இல்லைங்க. நான் சொல்றது விக்ரம் வந்து சொல்றேன். விக்ரம் மட்டும் தான் சொல்றீங்க. விக்ரம்க்கு அப்புறம் ஒரு படமே வரல. அது ஒண்ணு மட்டும் தான் சொல்றீங்க. பெரிய லைன் அப்ப இல்லைங்க ஒண்ணு மட்டும் தான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல நீங்க அப்படி அந்த கணக்கெடு அதுக்கு முன்னாடி ஒரு படமே நடிக்கலீங்க 4-5 வருஷம். அப்ப நம்ம எந்த கணக்கு எடுத்துட்டு வர்றது? அப்படி கிடையாதுல்ல. விக்ரம் நடிக்கிறாரு. விக்ரம் நடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இருக்கா ஒரு காம்பினேஷன் இந்தியன் 2, அதுக்கப்புறம் தக் லைஃப், அதுக்கப்புறம் யஷ்நாத் படம். இந்த படத்தோட பிசினஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது நம்ம தெரியும். அவ்வளவுதான். 125 கோடி வித்திருக்காங்க அவங்க டிஜிட்டல் ரைட்ஸை. அதான் ஈஸ்ட் பிரைஸ் தான். இது வரைக்கும் அஜித் படம் அதை அச்சீவ் பண்ணல. ஓகேவா? இந்தியன் 2 வந்து அதுக்கு மேல விற்பாங்க. 125ல இருந்து 150 அந்த அந்த ரேஷியோக்குள்ள விற்பாங்க. அஜித் படம் அது வரல. நீ எப்படி அதிகமா சொல்ற எப்படி அதிகமா சொல்றேன்னா இல்லைங்க அவர் அது இந்தியன் 2 சங்கர் படம் அது நீங்க சொல்லுங்க. அது சங்கர்ன்றதுனால அந்த காம்பினேஷன் தான் அதெல்லாம் சொல்லலாம். சங்கர் படமா இருக்குது. இது வந்து இப்ப டைரக்டர்ஸோட இதுல ஒரு பேக்கிங்ல தான ப்ரோ இப்ப லோகேஷ், சங்கர், மணிரத்னம் அந்த டைரக்டர் பேக்கிங்ல தான் போயிட்டு இருக்கு. அதான் அப்படி ஒரு காரணம் வச்சுக்கிட்டீங்கன்னா யாருமே நம்ம வந்து இங்க அனலைஸ் பண்ணவே முடியாது. யாருமே எப்படியுமே அப்படி ஒரு காரணம் சொல்லிட்டு போனா அனலைஸ் பண்ணவே முடியாது. எதுவுமே இருந்து அதிகம் கம்மின்னு பேச முடியாது. இது சங்கர் படம் அதனாலதான் இவ்வளவு ஆச்சு அப்படின்னா 2.0 எடுத்துட்டு வருவேன். 2.0 சங்கர் படம் அதனாலதான் அதிக கலெக்ஷன் நம்ம சொன்னா ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்க மாட்டீங்க. அது ப்ரீ பிசினஸ் 2.0 பெரிய பிசினஸ் தான ப்ரோ. இப்படி ஏங்க இது வந்து என்னன்னா இது எப்படி இருக்குன்னா எல்லாத்துக்குமே ஒரு காரணம் சொல்ல முடியும். அது யாரும் ஏத்துக்க முடியாது. இது கரெக்ட் தான். இப்போ ஓபனிங்ல இருந்து பேருக்கு டைரக்டர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி கமலுக்கு கன்சிஸ்டன்டா வந்திருக்கான்னு கேக்குறேன். விக்ரம விட்டா கமல் படம் இப்ப வந்தாலுமே ஓபனிங்ல பெருசா வராது ப்ரோ. நீங்க கேட்டது வந்து இல்ல நீங்க கேட்டது இப்ப இருக்க இல்ல நீங்க கேட்டது வந்து இப்ப இருக்க ஸ்டேட்டஸ் தான் கேட்டீங்க என்கிட்ட. இன்னைக்கு இல்லைங்க நான் சொல்றது என்னன்னா இப்போ ஒரு தேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு தேட்டர் இருக்கு, ஒரே ஊர்ல 2 தேட்டர் இருக்கு அப்படின்னா 2 படம் வருது அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு கமல் படம் இந்தியன் 2 விடாமுயற்சி வந்துச்சுன்னா தேட்டருக்காரங்க எதை போடுவாங்கன்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். இது வராது. ரெண்டுமே லைக்கா படம் சரியா? அது வராது. ஆனா வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு அதுதான் நம்ம சொல்றோம். இப்போ இதனால இந்த ஒரே படத்துல மாறிடுமா அப்படின்னா இந்த படம் இது இப்படி இருக்குங்க. அதே வந்து நாளைக்கு வந்து அவர் வந்து ஒரு சின்ன டைரக்டரோட ஒரு படம் பண்ணும்போது மாறலாம். இல்ல இப்போ என்னன்னா லோகேஷ் படம் வருது இல்ல ரஜினி சாரோட 171 அது வரும்போது அதுதான் ஹையஸ்ட் ப்ரீ பிசினஸா இருக்கும். இப்போ வந்து அவங்க அடுத்த விஜய் சார் படம் வந்து இவங்க தலைவர் கோட் வந்து
அவங்க லியோ பிசினஸை டச் பண்ண தான் ட்ரை பண்றாங்களே தவிர அதே அவங்களால கஷ்டம் தான். பட் லியோ பிசினஸை டச் பண்ண தான் ட்ரை பண்றாங்க. ஸோ இன்னும் அது வெயிட் பண்ணணும். அடுத்த திரும்ப இதே மாதிரி ஒரு காம்பினேஷன். ஸோ டேரக்டர் காம்பினேஷன் தான் இங்க வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுது ஆக்சுவலா. ஆமாமா, அது எல்லாமே அமையறது தான். இப்போ இந்த படமே வந்து லியோட பிசினஸ் மிஞ்சி போனா க்ளோஸ் லியோ கிட்ட வருவாங்க, லியோ டச் பண்ணுவாங்க. லியோ ஆமா. தாண்டிலாம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இல்ல லியோ இல்ல ஒண்ணு தாண்டவும் லியோ முடியாது. இல்ல லியோ தாண்டி தாண்டது ரொம்ப நம்ம பண்ண கஷ்டம். முடியாது. தாண்டது அது ரொம்ப கஷ்டம். கஷ்டம். லியோ தாண்டது கஷ்டம். கார்த்திக் ஆனா ஒண்ணு லியோட அது பிசினஸ் பண்ணுவாங்க, இல்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இல்ல நீங்க சொல்றது எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் செட் பண்றதுக்கு சொல்றீங்க. நான் கேக்குறது வந்து பிசினஸா. இப்ப விஜய் பிசினஸ் படம் தானங்க சொல்றோம். பீட் பிசினஸ் பண்ண தான் முடியாது. சொல்றோம். இண்டஸ்ட்ரி ஹிட் இருந்தாலும் வேறங்க. crores மேல பண்ணுவாங்க இல்ல கோட். இண்டஸ்ட்ரி ஹிட் வந்து இப்ப ஜெயிலர் வந்து இண்டஸ்ட்ரி ஹிட். ஆனா பிசினஸா பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் வந்து ஒரு 8 கோடி தான் பண்ணாங்க, வித்தாங்க சரிங்களா. ஆனா படமா கலெக்ட் பண்ணது வந்து 20-25 crores ஷேர் வந்திருக்கும். ஸோ அதுதான் சொல்றேன். அது வந்து ரிலீஸ்க்கு முன்னாலே தெரியாது இவ்வளவு பண்ணணும்னு. ஆனா லியோ அப்படி கிடையாது. லியோ வந்து ரிலீஸ்க்கு முன்னாலே ஓகே பெருசா பண்ணணும்னு சொல்லிட்டு 18 கோடிக்கு வித்தாங்க. அதை வந்து 8 கோடிக்கு விற்கல சரிங்களா. ஸோ அதுதான் பிசினஸ் சொல்றது. இண்டஸ்ட்ரி ஹிட் வந்து பிசினஸே ஆஃப்டர் இல்ல ரிலீஸ் வருது. பிசினஸா இல்ல, அந்த பிசினஸா வந்து படத்துக்கு படம் மாறுதுல ப்ரோ. அண்ணாத்தைய வச்சுதாங்க ஜெயில பிசினஸ் பண்ணுவாங்க. லியோ வச்சுதான், விக்ரம் வச்சுதான் லியோ பிசினஸ் பண்ணாங்க. விக்ரம் இவ்வளவு ஆயிருக்கு, விக்ரமோட அதிகமாகும் லியோ அப்படின்றதான். இப்போ வந்து என்னன்னா லியோ வச்சுதான் விஜய் படம் அடுத்து கோட்டு பிசினஸ் பண்ணுவாங்க. ஜெயிலர் வச்சுதான் அடுத்து இது வேட்டைன்னு பிசினஸ் பண்ணுவாங்க. பிசினஸ் மாறிட்டு தான் இருக்கும். பட் அது ஓடுது ஓடல, அது என்ன ஆகுது அப்படின்றது அடுத்தது. ப்ரோ இந்த பிசினஸ் கோட் வந்து பிஃபோர் ட்ரைலர் பண்ணுவாங்களா இல்ல ஆஃப்டர் ட்ரைலர் பண்ணுவாங்களா ப்ரோ? ஆல்ரெடி அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டார்ட் ப்ரோ. பண்ணிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி ஆல்ரெடி பண்ணிட்டு ஸ்டார்ட் இருக்காங்களே. பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி போயிட்டு இருக்கே எல்லாமே. ஆடியோ வித்துட்டாங்க, டிஜிட்டல் பேசிட்டு ஓகே. இருக்காங்க. ஓவர்சீஸ்ல ஒரு சில கண்ட்ரில வித்துட்டாங்கல்ல ப்ரோ. ஓவர்சீஸ்ல மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, துபாய் வித்துட்டாங்க. வித் ஏரியா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாம் லியோ பிரைஸ்க்கு. அவங்க லியோ பிரைஸை தான் டார்கெட் பண்றாங்க. போன படம் லியோக்கு என்ன வித்தாங்களோ அதை அச்சீவ் பண்ணா போதும் தான் அவங்களுடைய எய்ம் ஆக்சுவலா. சேட்டலைட்டும் வித்துட்டாங்களாங்க கோட்டுக்கு? இல்ல 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 இல்ல. அது ஓடிடி வித்துட்டாங்களா ப்ரோ? நெட்ஃபிளிக்ஸ் வித்துட்டாங்க. எது? நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்குறாங்க. நெட்ஃபிளிக்ஸா? ஓகே. சைன் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். என்ன ரேஞ்ச், என்ன பிரைஸுக்கு போயிருக்குங்க தெரியாதுங்க. நெட்ஃபிளிக்ஸ் பண்ணிட்டாங்க, பிசினஸ் பண்ணிட்டாங்க நெட்ஃபிளிக்ஸ். ஓகே. கார்த்திக் ப்ரோ, விடாமுயற்சி உங்களுக்கு எப்படி பண்ணுன்னு தோணுது உங்களுக்கு? தெரியல ப்ரோ. ஏதோ டீசர்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். டீசர் ட்ரைலர் அதெல்லாம் வந்தா சொல்ல முடியும். நான் டீசர்ட் ட்ரெய்லர் பத்தி நீ சொல்றது வந்து நான் சொல்றது இது சொல்றேன். ப்ரீ பிசினஸா ஒரு நடக்கிற ஸ்கில் கேக்குறேன். இல்ல விடாமுயற்சி வந்து ஆல்ரெடி வந்து டிஜிட்டல் வந்து முன்னாடியே விக்னேஸ்வரன் படமா இருக்கும் போதே வித்துட்டாங்க. AK62 அது 61. ப்ரோ பட் அது அப்பவே வித்தனால நீங்க இப்போ கம்பேர் பண்றது தான் ப்ரோ. லைக் ஏன்னா ரொம்ப முன்னாடியே எடுத்துட்டாங்க இந்த விடாமுயற்சியோட ஓடிடி. அப்ப துணிவே ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அயலான் வந்து 4.5 வருஷத்துக்கு முன்னாலேயே சன் டிவிக்கு வித்துட்டாங்க சரிங்களா. அன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டே கிடையாது. அன்னைக்கே அவங்க அக்ரிமெண்ட் போட்டாங்க. அன்னைக்கு என்ன பிரைஸ் கொடுத்தாங்களோ அதுதான் இன்னைக்கும் அவங்க கொடுக்கணும் அயலானுக்கு சரிங்களா. இன்னைக்கு வந்து டிஜிட்டல் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி எல்லாம் மாத்த முடியாதுல்ல. இல்ல அக்ரிமெண்ட் போட்டா அக்ரிமெண்ட் மாத்துறதுக்கு போட்டு. இல்ல ப்ரோ. இல்ல சொல்றேன் அது வந்து ரொம்ப முன்னாடியே நடந்த லைக் நீங்க அதுதாங்க. அது எப்பயுமே எப்படின்னா நீங்க அதை பார்க்க கூடாது. தியேட்டர்கள் ரெவன்யூ நீங்க வச்சுக்கோங்க. நான் தான் சொல்றேனே, துணிவு வாரிசு வந்தப்பே உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீங்க ஓவர்சீஸ் பார்க்காதீங்க. ஓவர்சீஸ்க்கு விஜய் மார்க்கெட் அதிகம், கேரளால விஜய்க்கு மார்க்கெட் இருக்கு, இல்லை மற்ற இடத்துலாம் விஜய் மார்க்கெட். ஓகே ரைட்டு, தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்துருவோம். தமிழ்நாட்டுக்குள்ளே ஈக்குவல் ஸ்டார்னு சொல்றீங்க, தமிழ்நாட்டுக்குள்ள முடியும் இப்படிதான் சொல்ல முடியும். நம்ம அதை விட்டுட்டு ஓகே தேட்டருக்குலாம் என்ன ரெவன்யூ ஆகுதுன்னு பார்க்க முடியல. தேட்டருக்குலாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் பார்க்க முடியும். டிஜிட்டல் அன்னைக்கே வித்துட்டாங்க. ஓகே, அவங்க வந்து கம்மியான பிரைஸ்க்கு வித்துட்டாங்க. ஓகே, அடுத்த தேட்டர்கள் ரெவன்யூ பார்க்கணும்ல.
அதுக்கு அது ஒரு காரணமா சொல்றதுக்கு ஒண்ணா இருக்கு. இல்ல ப்ரோ, தேட்டரிக்கல் பிசினஸ் தான் கேட்கிறேன். தேட்டரிக்கல் பிசினஸா இப்போ வந்து ஒரு ப்ரீ பிசினஸ் பண்ணுவான்னா இப்போ லாஸ்டா வலிமை இது சாரி துணிவோட இதுதானே துணி பண்ணுவாங்க. பிசினஸ் கண்டிப்பா பண்ணுவாங்க. துணியோட பிசினஸ் கண்டிப்பா பண்ணுவாங்க. அந்த ஒரு 60 ரேஞ்ச் மேலதால ப்ரோ செல் பண்ணுவாங்க தமிழ்நாடு ரேட்ஸ். சேலே பண்ண மாட்டாங்க. லைக்கா ஓன் ரிலீஸ் தான் பண்ணுவாங்க ஃபுல்லாவே. அவங்க ரெஜன் மூலியமா ஒரு ரிலீஸ் தான் பண்ணுவாங்க. ஓவர்சீஸும் ஒன்னா தான் பண்ணுவாங்களா இப்போ விடாம? ஆமா, துணியும் அவங்க தான் பண்ணுவாங்க. ஆமா, ஓவர்சீஸும் ஓன் ரிலீஸ் தான். ஓவர்சீஸ் என்ன ப்ரோ வந்துச்சு? இது துணிவு 20 வந்துருக்குமா? 20+. அந்த ரேஞ்ச் தான் ப்ரோ. 20 கம்மி தான். அதாவது ஷேர் சொல்றீங்களா ப்ரோ? ஷேர் கிராஸ் வந்து ஒரு 50 ரேஞ்ச் இருக்கும். கிராஸ் 60 கூட இருக்கட்டும் ப்ரோ. கைக்கு வந்தது 20 கம்மி தான். கிராஸ் உங்களுக்கு தெரியாது, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கிராஸ் கைக்கு வர்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஊர்ல வந்து 100 crores பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், கைக்கு வந்து 33 crores தான் வரும். அதுக்கப்புறம் செலவு இருக்கு. அது செலவு எல்லாம் போக அவன் எவ்வளவு செலவு பண்ணிருக்கான்னு போய் தான் ஒரு 30 கோடி வரும். ஸோ அந்த மாதிரி அது தெரியாது. ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி போகும். ஒவ்வொரு தியேட்டருக்கு மாறும், ஒவ்வொரு செயினுக்கு மாறும் கைக்கு வர்றது. பட் கார்த்திக் ப்ரோ, நீங்க எப்பவுமே இந்த லைக் கலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது நீங்க ஷேர் அதால ப்ரோ கம்பேர் பண்ணுவீங்க. பட் லைக் ஷேர் வந்து இப்போ உங்களுக்கு பெர்சன்டேஜ் அந்த மாதிரி எல்லாம் மாறும், அதெல்லாம் பேஸ்டா மாறும்ல ப்ரோ. அப்புறம் ஃபர்ஸ்ட் வீக் அதிகமா பண்ணதா 5% அதிகமா மாறும், அவ்வளவுதான். இல்ல இப்ப ஃபர்ஸ்ட் வீக் ஒரு சில படம் ஃபர்ஸ்ட் வீக் சூப்பரா போகும், அதுக்கப்புறம் செகண்ட் வீக் ஒரு சில படம் வந்து லாங்கர் ரன் இருக்கும். ஸோ அதுமே ஷேர்ல அஃபெக்ட் ஆகும் ப்ரோ. கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும், கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் என்ன அப்படி பார்த்தா கிராஸா பாத்தீங்கன்னா ஒரு 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 கரெக்டான மீட்டரா இருக்குங்கிறதுக்காக கேட்டேன். கம்பேரிட்டிவ்லி பார்த்தா அது ஒரு ஸ்டாண்டர்டான மீட்டர். அப்படி பாத்தீங்கன்னா டிக்கெட் ரேட் வருவீங்க. அப்படி பார்த்தா டிக்கெட் ரேட் வருவீங்க. இந்த படத்துக்குலாம் டிக்கெட் ரேட் கம்மி இருப்பீங்க, அந்த படத்துக்கு டிக்கெட் எடுப்பீங்க. ஸோ அப்படி நம்ம வச்சுக்க முடியாது. ஓகே, பட் இது வந்து ப்ரொடியூசருடைய இது. அவர் சொல்றது வந்து வருண் ப்ரோ சொல்றது வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா அவர் சொல்றது வந்து ஏங்க எனக்கு கைக்கு வந்தது தான் பேச்சு வருவாங்க. நாளைக்கு இந்த படத்தை பிசினஸ் எப்படி பண்ணுவாங்க? இந்த கைக்கு என்ன ரெவன்யூ வந்திருக்கோ அதுதானே பண்ணுவாங்க. கிராஸ் எவ்வளோ இருக்கட்டும், இது எவ்வளோ இருக்கும், அது தேவையில்லையே. கைக்கு வந்தது தானே பிசினஸ் வந்து பிசினஸ். இப்போ நீங்க சொன்னீங்க ஓடிடி இவ்வளோ வித்துருக்காங்க, தமிழ்நாடு இவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது தான் நம்ம கணக்கு ப்ரொடியூசருக்கு. கிராஸ் வந்து ஃபேன்ஸுக்கு தானே. ஃபேன்ஸ் தான் சொல்லுவாங்க இவ்வளோ ஆயிடுச்சு அவ்வளோ ஆயிடுச்சு, எத்தனை கோடி எத்தனை கோடி. ஆமா ப்ரோ, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கே. பட் இது வந்து அது படத்தை பொறுத்து மாறுங்க. இப்போ இது வந்து துணிவு வாரிசுலாம் ஒன்றா வந்துச்சு, அப்போ டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாங்க. லியோ வரும்போது டேர்ம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க. அதுதான் ப்ரோ. இப்போ ஒரு கிராஸா பார்த்தா ஓகே, வருண் ப்ரோ சொல்றது கரெக்ட் தான். லைக் அவங்க ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகே சொல்றது. இல்ல நான் சொல்றது ஒரு ஃபேன்ஸா ஒரு கம்பேரிசனா பண்ணும்போது ஒரு ஷேர் இப்போ சொல்ற மாதிரி டேர்ம்ஸ் பேஸ்டா மாறும், அந்த மாதிரிலாம் மாறதுக்கான ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல ப்ரோ ஷேர்ல. பட் ஒரு கிராஸ்ன்னு பார்த்தா ஒரு ஃபேரா கம்பேரிசனா இருக்கும். 5 கோடி மாறின பெரிய விஷயங்க. மேக்ஸிமம் 5 கோடி மாறின பெரிய விஷயம், அவ்வளவுதான். 5% மாறும், முன்ன பண்ண மாறும், அவ்வளவுதான். 100 கோடினா ஒரு 5 கோடி மாறின பெரிய விஷயம். அது எல்லா தேட்டர்லயும் 5% எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க மாட்டாங்க. மால் தேட்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க. மீதி இருக்க தேட்டர்ல எல்லாமே சேர்த்துனா ஒரு 2% 3% மாறும். 2 கோடி 3 கோடி 4 கோடி 5 கோடி அவ்வளவுதான் சேர்த்து 5 கோடி வரும், சேர்த்து வரும். என்ன கார்த்திக் ப்ரோ, என்ன யாருன்னா சண்டை போடுறதுக்கு ஆள் வரலன்னா? சண்டை போடுறது என்ன டாபிக் இருக்கு சண்டை போடுறதுக்கு? இல்ல கேப்டன் மிராயலான்னு தான் கேக்குறாரு. இல்ல நான் இப்பவே நீங்க சொன்னதுக்கு யாராவது வந்திருக்குன்னு பார்த்தா இன்னும் ஒருத்தர் ஆளை காணாமே. கேப்டன் மில்லர் சண்டை வந்து துணிவு வாரிசு அளவுக்கு இருக்குன்றீங்களா? அந்த அளவுக்குலாம் இல்ல இப்போ. அந்த அளவுக்கு அது துணி வரது முதல்ல ஃபயர் ஆரம்பிச்சுங்க. நம்மளே வந்து நம்ம எவ்வளவு ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம்.
அது என்னங்க இப்ப அடுத்த 4 நாள்ல படம் ரிலீஸ் ஆகும் போது இவனுக்கு யாரும் ஒரு சண்டைக்கு வரவே மாட்டேறாங்களே. நம்ம ஆளுங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் டேட்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. நீயா நானா வச்சு பாடுறவனை வச்சு சேரண்டா. அதெல்லாம் 2 மாசம் போச்சு இல்லைங்க உக்ரைன் அந்த ஆமா ப்ரோ, ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் வந்து பயங்கர இதா அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. வாடா அவனை வச்சுக்கிறேன்டா அந்த ரேஞ்சில். இது வந்து என்னங்க, இது வந்து 4 நாள் தான் ரிலீஸுக்கு 4 நாள் தான் இருக்கு. 4 நாள் இருக்கு. ஒன்னும் சிம்பு தனுஷ்னா ஓகே ப்ரோ, இது எஸ்கே தானே. சரி கார்த்திக் ப்ரோ, நான் ஒரு கேக்குறேன். இந்த இப்ப தமிழ்நாட்டுல வந்து மாவீரன் வந்து வாத்தி விட ஜாஸ்தி இல்ல ப்ரோ? ஆமா, தமிழ்நாட்டுல அதிகம். பட் வேர்ல்டு வைடா வாத்தி ஜாஸ்தியா இருக்கும். வாத்தி வந்து தெலுங்கு நல்லா போச்சுங்க, அதனால ஜாஸ்தி. அந்த வாத்தி வந்து அது பார்க்கும்போது அது தெலுங்கு படமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆடியன்ஸ் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து நிறைய பேர் பார்க்க கூட இல்ல அந்த படத்தை. பட் ஆனா அது வந்து தெலுங்குல தமிழ்நாட்டோட தெலுங்கு கலெக்ஷன் ஆயிடுது தெரியுமா? தமிழ்நாட்டை விட தெலுங்கு கலெக்ஷன் அதிகம் வாத்தி ஆந்திரால. அதுதான் அந்த படத்தோட சர்ப்ரைஸ். தமிழ்நாட்டை விட அதிகமாயிருச்சாங்க கலெக்ஷன். வரும் ப்ரோ, ஓவர்சீஸ் எப்படி ப்ரோ பண்ணுச்சு வாத்தியா? அதான் சொல்ல, யூஎஸ்ல வந்து தமிழை விட தெலுங்கு தான் அதிகம் யூஎஸ்லயும். அது ரொம்ப ரேரா நடக்கும் ஒரு படத்துக்கு. அவங்க யூஎஸ்ல கொஞ்சம் தெலுங்கு பாப்புலேஷன் ஜாஸ்தி இல்ல ப்ரோ கம்பேர்ட் டு தமிழ் பாப்புலேஷன். அவர் அந்த டைரக்டர் முன்னாடி தெலுங்குல ஹிட் கொடுத்தாரா? ஆமா ஆமா. இல்ல ப்ரோ, அவர் எல்லாம் ஃப்ளாப் ப்ரோ தெலுங்குல. இல்ல அது ஓரளவுக்கு ஹிட் கொடுத்த டைரக்டர் தான். பட் ரொம்ப ஃப்ளாப். நீங்க வாத்திக்கு ஜஸ்ட் முன்னாடி வந்த படம் ஃப்ளாப்னு நினைக்கிறேன் நான் பார்த்தேன். ஆமா ஃப்ளாப் தான். பட் அட்லீஸ்ட் அவங்க தெலுங்கு ஹீரோஸ்ன் போது அது பாப்பாங்க. அது ஆனா அந்த இந்த சாங் பயங்கர ஹிட். அந்த வாவாத்தி பயங்கர, அந்த அதுமே தெலுங்குலயும் அந்த சாங் பயங்கர ஹிட். இப்ப அஜித் விஜய்க்கு அடுத்த ஜெனரேஷன் ரைவல்ரி ஃபாலோயிங் வந்துருச்சு, செட் ஆயிடுச்சுங்களா இப்ப? அது இன்னும் இல்ல ப்ரோ, இவங்க 3 பேத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. ஒரு அடிக்கடி படம் பண்ணா பரவாயில்ல. எஸ்டிஆர் கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்காரு. அவர் திரும்ப வந்து சண்டைக்கு இறங்கணும். அவரு கொஞ்சம் அடிக்கடி பண்ண பரவாயில்ல ப்ரோ. ஆனா தலைவன் பேரு இருந்தது. அஜித் விஜய்க்கெல்லாம் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க ரைவல்ரி ஃபாலோயிங்ல பயங்கரமா செட் ஆயிடுச்சு. நான் காலேஜ் படிக்கும் போதுல பயங்கர ரைவல்ரி ஃபாலோயிங்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தது. அந்த மாதிரி இப்ப இன்னும் இல்லவே இல்ல அடுத்த ஜெனரேஷன்ல. அது அப்படியே கொண்டு வரணுங்க, மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும். படம் ஓடணும், கேஷ் ஓடணும், அதுக்கப்புறம் டேலக் வைக்கணும், இந்த மாதிரி கொண்டு வரணும். இவங்க என்னமோ சும்மா ஒரு படம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அந்த மாதிரி. அது எஸ்டிஆர் வந்து கொஞ்சம் விலகி போறாரு ரொம்ப. ஆனா தனுஷ் அந்த விஷயத்துல பயங்கர ஆச்சரியமா இருக்கு. தனுஷ் கேப்பே விடல ப்ரோ இப்ப வரைக்கும். ஆமா, அவரு வந்துட்டே இருக்காரு. வருஷம் ஒரு படம் 2 படம் வச்சு மினிமம் பண்ணிடுறாரு ப்ரோ. சின்சியாரிட்டி அது இவங்க 3 பேர்ல தனுஷ் வந்து அந்த ஒரு சின்சியாரிட்டி இருக்கு ஆக்சுவலா இருக்கு. இன்னொன்னு வந்து இன்னொன்னு வந்து சொல்லிட்டு பாருங்க. ஆனா தனுஷ் சாருக்கு வந்து இது வந்து இப்ப நான் கேப்டன்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்னு நான் இது சொல்ல. பட் நாங்க ஒரு 5 இயர்ஸா நான் என்னோட தியேட்டர்ல விஜய் அஜித்துக்கு அப்புறம் ஒரு அந்த 8 o'clock ஷோ, ஏன்னா வேற யாருக்குமே நம்ம 5 AM ஷோ போடுறது இல்லை. 8 o'clock ஷோ யாருக்குமே போடுறது இல்லை இப்போ எந்த ஆக்டர்ஸ்க்கும். எங்க தியேட்டர்ல தனுஷ் சாருக்கு மட்டும்தான் போடுறோம். அவரது மட்டும்தான் டீசெண்டா ஒரு 250-300 டிக்கெட் வந்து அந்த 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 ப்ரீமியருக்கு வர்றாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கு. மித்த எந்த ஹீரோக்குமே அந்த அந்த ஒரு புல் கிடையாது. நான் இன்க்ளூடிங் நான் சூர்யா சாருக்கே சொல்றேன் எங்க ஊர்ல. ஸோ அவர் படம் போட்டா கூட யாரும் அந்த ப்ரீமியருக்குலாம் வந்து வாங்குறது இல்லை. இவர் படத்துக்கு அது வேற இல்ல நகரில சொல்றேன். ஆந்திராவா ப்ரோ? ஆந்திரா தெலுங்கு என்னோட தியேட்டர்ல நான் சொல்றேன் 5 வருஷத்துல நான் பார்த்ததுல அவர் படத்துக்கு தான் அந்த கன்சிஸ்டன்டா அந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்து ஒரு 300 டிக்கெட்டா மினிமம் போயிடும். யூஎஸ் எப்படி ப்ரோ? யூஎஸ்ல எல்லாம் படத்தை பொறுத்துதாங்க. இப்ப அந்த இது இந்த யூஎஸ்ல வந்து இந்த டைம் பாத்தீங்கன்னா அயர்லாண்டோட ஓப்பனிங் வந்து இவருக்கு தான் பெட்டரா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கண்டென்ட் பொறுத்து தான். பட் இல்ல தமிழ்நாட்டிலேயே கேப்டன் பண்ணதான் இருக்கும் ப்ரோ. அப்படிதான் இருக்கு. ட்ரெய்லர் நல்ல ரெஸ்பான்ஸ். நல்ல ரெஸ்பான்ஸ். ஆட் ஆன் ஆச்சு.
அயலான் வந்து ஓவர்சீஸ்க்கு ஆன கண்டென்ட் இல்லைன்ற மாதிரி தோணுது ட்ரெய்லர் பார்த்தா. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு இங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்கன்னு தெரியாது. அங்க நிறைய படம் பார்த்துருப்பீங்களா ஏலியன் படம் தான், அதனால. யா மிஷன் மிஷன் என்னன்னா மிஷன் இங்க ரிலீஸா? ஆமா ஆமா இல்ல தியேட்டர் ஓவர்சீஸ் தியேட்டர் ரிலீஸ் பண்றோம் எல்லா இடத்துலயும். பட் தெரியல அது என்ன ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி தெலுங்குல 5 படம், தமிழ்ல 2 படம், 3வது படமா வரதுனால. தெலுங்குல என்ன படத்துக்கு ஹைப் அதிகம்? மகேஷ் பாபு படம் தானே, யா குண்டூர்காரன். குண்டூர்காரன் தான். எப்படி இருக்காது ரெஸ்பான்ஸ்? எவ்வளவு போகும் யூஎஸ்ல பிரீமியர்? யூஎஸ்ல 4 மில்லியன் கண்டிப்பா பண்ணிடுவாங்க. ஓவரால் சொல்றீங்களா? ஓவரால் பிரீமியர் ஆல்ரெடி 500K தாண்டிட்டாங்க. இதுதான் அவங்க ஆக்சுவலா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே பேன் இண்டியன் மூவிஸா இருந்துச்சு தெலுங்குல. இதுதான் ஆக்சுவல் அவங்க தெலுங்குடைய ஆடியன்ஸ் அந்த கலெக்ஷன் தெரியும் ரொம்ப நாள் கழிச்சு. தெலுங்குடைய பொட்டன்ஷியல் கலெக்ஷன் என்ன அப்படின்ற ஒரு பெரிய ஹீரோக்கு. வருண் ப்ரோ, இப்போ 2023ல பிரீமியர்ஸா எது ப்ரோ, எந்த படம் ப்ரோ ஜாஸ்தி பிரீமியர்ஸா? யூஎஸ்ல லியோ தானே அதிகம். ஓகே, லியோ ஃபர்ஸ்ட், செகண்ட் இது பொன்னியின் செல்வன். ஓவரால் பார்த்தா சலார் ஜாஸ்தியா இருக்கும் ப்ரோ. சலார் தான் highest. தெலுங்கு சொல்றீங்க? தெலுங்குல சலார் சலார் அதிகம் தெரியல, நான் அது ஃபாலோ பண்ணல. தெலுங்கு படம் ஃபாலோ பண்றேன். கார்த்தி ப்ரோ கார்த்தி ப்ரோ இது டிடி பத்தி கேளுங்க ப்ரோ. எஸ் சூர்யா கிட்ட இன்சைட் ரிப்போர்ட் ஏதாவது சொல்லியிருக்காரா எஸ் சூர்யா? கிஃப்டியா? ஆ அது வேற லெவல்ல இருக்குன்னு இருக்கேன், கேட்டேன் அவர்கிட்ட. வேற லெவல்ல இருக்கு. ஏதோ லைவ் சவுண்ட் தான் யூஸ் பண்ணிருக்காரு அப்படிதான் கேள்விப்பட்டேன். ரொம்ப டீட்டெயிலா கேட்கவும் மாட்டேன், அது சொல்லவும் மாட்டாரு அவரு. அவர் கேரக்டர் ப்ரோ, அவரு வில்லன். அவரு இல்ல அதெல்லாம் சொல்லல அவர் எதுவும். ஆனா தனுஷ் வந்து பயங்கரமா டைரக்ட் பண்றாரு. பயங்கர ஸ்பீடு, சீக்கிரம் பயங்கர முடிச்சிட்டாரு. ஸ்பீடு, பயங்கர ஸ்பீடு. ஒரு அது என்ன ப்ரோ, ரொம்ப ஹை பட்ஜெட்டா அந்த படம்? பெரிய பட்ஜெட் தான். அது நீங்க சொன்னீங்க வட சென்னை 2 வரலன்ற மாதிரி சொன்னீங்களா? வட சென்னை 2வா ஒரு படம் வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அது கேங்ஸ்டர். அது எப்ப ப்ரோ பிளான் பண்றாங்க ரிலீஸ்? அது எல்லாமே சம்மர் தான், ஏப்ரல் மே அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் டிஃப்டி தானே ப்ரோ கேப்டன்ல இருக்க அடுத்து? ஆமா ஆமா. இல்ல அவருக்கு அடுத்தது அதுக்கப்புறம் அவரு தெலுங்குல ஒரு பெரிய டைரக்டர் பண்றாருல்ல. ஸோ அதுவும் அவருக்கு பெரிய சேகர் கமலா. சேகர் கமலா அவருக்கு அந்த தெலுங்குல பெரிய தமிழ்நாடு விட டபுளா இருக்கும் கலெக்ஷன்லாம் அந்த படம்லாம் தெலுங்குல. யூஎஸ்லாம் மினிமம் யூஎஸ்ல வந்து அந்த படம் கண்டிப்பா வந்து 2 மில்லியன் பண்ணும் தனுஷ்க்கு. இந்த சத்யஜோதியோட இது அந்த பேக் டு பேக் இது முடிஞ்சதா ப்ரோ? அந்த கான்ட்ராக்ட் மாதிரி ஏதோ இருந்துச்சு, இது கேப்டன் மில்லரோட முடிஞ்சதா? ஆமா இதோட முடிச்சு நினைக்கிறேன். இன்னொரு படம் பண்ணுவாரு தெரியல. அந்த ஜகமே தந்திரம், மாறன், அப்புறம் இதுதான் ப்ரோ கேப்டன் மில்லர். இல்ல பட்டாசு. கேப்டன் மில்லர் 2 வந்து பண்ணணும். ஆனா இது பட்ஜெட்டா பெருசுனால ஐ திங்க் அவர் தனுஷ் சாரே பண்ணுவாரு. அவங்க வண்டர்பால்லே பண்ணுவாங்க 2 வந்து கேப்டன் மில்லர்.
அது ஆஃப்டர் ஆல்ரெடி ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களா ப்ரோ வந்தர்பா ஃபிலிம்ஸ்ல அப்படி ஏதோ போஸ்டர் ஏதோ வந்த மாதிரி இருந்துச்சு நடுவுல. சைன் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க. மாரி சொல்லாச்சு படம் நினைக்கிறேன் ப்ரோ அது. இல்ல இவரு அருண் மாதேஸ்வரனும் அவர் இல்ல சைன் பண்ணி ரெண்டுமே வச்சிருக்காரு. பண்ண மாதிரி இருந்துச்சு ப்ரோ. இப்போ அது ஒரு படம் வந்ததுக்கப்புறம் சக்ஸஸ் பொறுத்து பார்ட் 2 ஆமா அதெல்லாம் பண்ணுறதுலாம் யோசிப்பாங்க ப்ரோ. கேப்டன் மில்லர் 1 ஹிட் ஆச்சுன்னா 2 பண்ணுவாங்க. ப்ரோ இந்த ரஜினி மாரி சுழற்சி படம் ரூமர்ஸா இல்ல கன்ஃபார்ம்டா ப்ரோ? இல்ல அது பேச்சுவார்த்தையில் தான் இருக்கு, கன்ஃபார்ம் இல்லை. அது ஒரு லைட் கபாலி வைப்ஸ் வருது. இல்ல அது ரூமர்ஸா இருக்கும். அவர் அடுத்தது அந்த இவர் படம் முடிக்கணும்ல, விக்ரம் துருவ் படம் முடிக்கணும். அப்புறம் திரும்பவும் தனுஷ் சார் படம் இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு அது ரூமரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நடுவுல ஏதோ ஹாட் ஸ்டாருக்கு ஏதோ பண்றாருன்னு நினைக்கிறேன். இல்ல, அது முடிச்சுட்டாரு அவரு. சேம் ரஞ்சித்தோட ஐடியாலஜி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் மாமன்னன் மாதிரி தான் இருக்கும். மாமன்னனே செகண்ட் எல்லாம் ஓரளவுக்கு சுமார் தானே செகண்ட் ஹாஃப். ஆமா ப்ரோ. இல்ல அது இவர் பெரிய ஹீரோ கூட இன்னும் கொலாபரேட் ஐ மீன் கர்ணன் பண்ணாங்க. பட் ரஜினி ஸ்ட்ரக்சர்ல அது பண்ணது இல்லை மாதிரி சொல்றேன். இல்லை இல்லை என்னன்னா, ரஜினி முன்னாடி மாதிரி ஆக்ஷன் படம்லாம் பண்ண முடியாது. இப்போ அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அதனால கண்டென்ட் ஓரியன்டா அந்த கேங்ஸ்டர் அந்த மாதிரி படம் பண்றது விரும்புவார். ஆனால் பேச்சுவார்த்தை போச்சு, அதில் உண்மைதான். அது எப்போ நடக்குமா இல்லையான்றதெல்லாம் தெரியல ப்ரோ. நெல்சன்லாம் இருக்கு. அப்புறம் நெல்சன் கூட பண்ணதுக்கு நிறைய சான்ஸ். ஜெயலலிதா 2மே பேச்சுவார்த்தை இருக்கு, அதுவுமே இருக்கு நெல்சனோட. நெல்சன் என்ன ப்ரோ அல்லு அர்ஜுன் கூட பண்றாரு அடுத்து? இல்ல ஜெயிலர் 2 நடந்தாலும் நடக்கலாம். ப்ரோ ஜெயிலர் 2 எடுத்தானே என்ன ப்ரோ கதை பண்ணுவாங்க? ஜெயிலர் 2 என்ன ப்ரோ ஸ்டோரி எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரியல. பெருசா எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி தெரியலையா? ஐ மீன் கதை இருக்கான்னு தெரியல. அதுல வயசான ஜெயிலர் அவ்வளவுதான், ரிட்டையர்ட் ஜெயிலர். அப்படி இப்போ அதுல வேற ஒரு கதை கொண்டு வருவாங்க ப்ரோ. திருச்சியில அதே அந்த கான்செப்ட் எடுத்தா ஒர்க் ஆகுங்களா? அது எடுத்தாதாங்க தெரியும். பட் இந்த ஒரிஜினல் ஸ்டோரியில அந்த அளவுக்கு லைக் ஸ்கோப் இருக்க மாதிரி தெரியல எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு. பட் ஓகே கார்த்திக் ப்ரோ சொன்ன மாதிரி இந்த அந்த வெறும் ஜெயிலர் வச்சுட்டு கம்ப்ளீட்டா வேற ஸ்டோரி போக கூட பண்ணலாம். மேஜிக் ஒரு டைம் தான் நடக்கும், ஒரு டைம் நடந்துட்டு இருக்குமா ஏன் ப்ரோ? தெரியல, பார்ப்போம். முடிச்சிடலாமா? ஓகே ப்ரோ. நாளைக்கு மண்டே போய் வேலைக்கு பாருங்க எல்லாரும்.